Yes. Hello, my dear students. அனைவருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Yeah, I believe is everything fine. Yeah. Super. Very good. Very good. Very good. Fine. I think everything is good, right? எல்லாருக்கும் நான் பேசுறது, ஆடியோ, வீடியோ, ஸ்லைட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? Anybody? Yes. Very good. Super அவசங்களா. Super. Yeah. So நம்ம வந்து வெற்றிகரமா ஒன் லாஸ்ட் டைம் சீரிஸ் ஆரம்பிச்சு சூப்பர்பா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே லைவ்ல கொண்டு வந்து எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே லைவ்ல கொண்டு வந்து சிறப்பா போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் செஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். எல்லாமே கடன்னு முடிச்சிடலாம். சரியா? ஓகே, ஸோ நம்ம பசங்க லேட்டாக தான் வரும் நமக்கு தெரியும். பட் ஸ்டில் வீல் வெயிட் ஃபார் தெம் அண்ட் தென் வீல் ஸ்டார்ட். ஓகே, மஹிதா சார் ஹாய். ஹலோ மஹிதா, ஹலோ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? ஸோ மை லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஐ ஸ்கோர் 95. சூப்பர்டா, ரியலி குட். ஸோ இந்த டாப்பர் அந்த க்ரீம் லேயருக்கு வந்துட்டீங்க. ஓகே, அந்த 5 மார்க்ஸ் எங்கே போயிருக்குன்னு முடிஞ்சா சொல்ல முடியுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ டெல் மீ வேர் யூ லாஸ்ட் இட் 5 மார்க்ஸ்? எஸ், வாய்ஸ் லாக் ஆகுது இல்ல? கிளியரா தான் இருக்கு. யா, சூப்பர். I think it's all good. Yeah, fine. Okay, Vasangala. Okay. Very good. Fantastic. Okay, நம்ம குயிக்கா செஷனுக்குள்ள போய் ரொம்ப ரெடியா இருக்கீங்களா? யா, குயிக்கா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு ரெடின்னு சொல்லி கிரேனேட் டிராப் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சூப்பரா பசங்களா, அவ்வளவுதான்டா. எஸ், as we all know, live sessions போறனால மட்டும்தான் உங்க மார்க் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. ஏன் தெரியுமாடா, நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க வந்து தனியா படிக்கிறீங்கன்னு சொல்லி வீட்டுல உட்காரீங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? 1 hour வீட்டுல படிக்கணும் உட்காருங்க, கண்டிப்பா 1 hour ஃபுல்லா படிக்க மாட்டீங்க. 10 minutes 15 minutes 20 minutes டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. 1 hour நீங்க லைவ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்கன்னா 1 hour ஃபுல்லா உட்கார்ந்து படிக்கலாம். டிஸ்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம டிஸ்கஸ் பண்ண டவுட்ஸ் தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸாவே இருக்கும். ஸோ அந்த செஷன் சூப்பரா போகும். ஓகே, எஸ். ஹலோ ஏஞ்சல் கிரியேஷன்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே? ஐ பிலீவ் இட்ஸ் ஆல் குட். ஸோ ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட அந்த ஸ்காலர்ஷிப் அந்த விஷன் 20 ப்ரோக்ராமில் ரீசென்ட்லி தேவ் ஜாயின்ட். யா, ஆக்சுவலி ஜான்ல ஜாயின் பண்ண வேண்டியது அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஷி இஸ் நாட் செலக்டட் அண்ட் திஸ் டைம் ஷி இஸ் இன். ஓகே, ஐ திங்க் ஷி ஜாயின்ட் a day back. எஸ், சூப்பர்ரா, ஃபைன். ஸோ அந்த ஃபுல் வைப்ல ரெடியா இருங்க. ஓகே, ஸோ ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் உங்க ஆட்டிடியூட் நல்ல ஆட்டிடியூட். ஏன்னா நீங்க தமிழ் மீடியம் வந்து பாக்குறீங்க, இங்கிலீஷ் மீடியம் பாக்குறது, கன்ஃபியூஷன் எதுவும் இல்லாம என்னவா இருந்தாலும் நான் படிப்பேன் அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கீங்களா, கண்டிப்பா உங்க growth நல்லா இருக்கும். சரியா? சூப்பர்ரா. ஓகே, ஒரே நிமிஷம், ஐ ஜஸ்ட் செக் திஸ். ஓகேடா, ஃபைன். இப்போ கேக்குதா? இப்போ ஆல் குட்? எஸ், இப்போ எல்லாம் செட்டா இருக்கா? கரெக்டா தெளிவா அழகா இருக்கா? ஆரம்பிச்சிருவோமா? கெமிஸ்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பா ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாருங்க. ஓகே, சூப்பர்ரா. ஸோ வந்திருக்க பசங்க எல்லாம் குயிக்கா எனக்காக என்ன பண்றீங்க? ஒரே ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு ஒரு மெசேஜ் போட்டு ரெடியா இருங்க. கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எஸ், வெரி குட் மை டிஸ், வெரி குட். சூப்பர், ஆரம்பிச்சிடலாமா? யா, ஃபைன். ஸோ ஆஸ் டிஸ்கஸ் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? நம்ம இந்த 2 மார்க்ஸ், அதாவது ஐ எம் நாட் டேக்கிங் 1 or 2 மார்க்ஸ், மொத்த ஜுவாலஜி கூட எல்லா லெசனுக்கு கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
ஓகே ஸோ நீங்க சில பேர் சார் இந்த 2 மார்க் இல்லைன்னு ஃபீல் பண்ணலாம், மோஸ்ட் அப்படி இருக்காது. அப்படி அது ஃபீல் பண்றீங்கன்னா 3 மார்க்ல வரும்னு அர்த்தம். ஓகே ஸோ டு நாட் வரி, எவ்ரிதிங் வில் கெட். ஓகே ஸோ பசங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Gary sir, I want important question PDF. Okay Gary, sure, provided you'll have to join the WhatsApp community. WhatsApp community join பண்ணாதான் you'll get it. Okay, hello Bhupati, hello. Super. So we don't have to waste time, quicker session உள்ள போயிடலாம் சரியா? Yeah. Okay, so உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒரு அப்டேட் தரணும்டா. எக்ஸாக்ட்ங்கிற ஒரு மெகா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்டா. இது வந்து ஏன் அந்த மெகாங்கிற வார்த்தை இதுக்கு சும்மா வச்சிருக்கீங்கன்னு கேட்டா நாட் லைக் தட். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல நீங்க நினைச்சா 100% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. இட் இஸ் நாட் அ நார்மல் திங் சரியா? ஏன்னா சில பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கேலிபர் இருக்கும், ஹார்ட் ஒர்க் ரெடியா இருக்கும், ஆனா அந்த இடத்துல ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு ஒரு கிரைசிஸ் இருக்கும். ஸோ அது வந்து மீட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்ன பண்றேன்னு தெரியல, அப்படி நிறைய பேர் நான் லைஃப்ல பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு வர மாதிரி. ஸோ யூ கேன் வின் அப் டு 100% ஸ்காலர்ஷிப். ஸோ இட்ஸ் ஆன் யூ, இட்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட். கிளியர்? காட் இட்? ஃபைன். ஸோ அது வந்து நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸ்ல இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் 15 Sunday. சார் ஐ கான்ட் டிராவல், ஐ ஹேவ் சம் ப்ராப்ளம், இட் இஸ் டிஃபரெண்ட், இட் இஸ் டிஃபிகல்ட், தூரம், அதெல்லாம் என்ன சொல்லணும் நீங்க. அப்படி இருக்கிறவங்க என்னது ஆன்லைன்ல February 22nd, that's on Sunday you are having this exam. நீங்க ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர் பசங்களுக்கும் 12th பசங்களுக்கும். ஓகே சோ பசங்களா உங்களுக்கு நீட் ஒரு கனவா இருக்கு, டாக்டர் ஆகணுங்கிற லட்சியம் உங்ககிட்ட இருக்குன்னா குயிக்கா நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப் எடுத்து நல்லா ரிலாக்ஸ்டா படிங்க, நல்லா மார்க் எடுங்க. ஓகே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கிவ் இட் a try. ஓகே இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ண அவசியம் இல்லடா, இந்த எக்ஸாம் சும்மா எழுதுங்க, எழுதிட்டு உங்களை நீங்க செல்ஃப் அசஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டூ தட் ஆல்சோ. ஓகே ஃபைன். அண்ட் மற்ற பசங்க நம்ம 10th and 12th பசங்களுக்கு எல்லா சாட்டர்டேயும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்குது. அது கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில. அதையும் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க சரியா? வாட்ஸ்அப் சேனல் நேம் வந்து நீங்க எப்படி பண்றீங்கன்னா நம்ம சேனல் இருக்குடா, நம்ம சேனல்ல நீங்க ஓபன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஓகே நாட் திஸ் வீடியோ, இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதுல வந்து இருக்கும். ஓகே ஸோ அதை நீங்க குயிக்கா என்ன பண்ணலாம், யூ கேன் கெட் இட். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து பாருங்க, எக்ஸ்பீரியோட ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு. எஸ் மோஸ்ட் அவைட்டட் 27ஆம் தேதி ஆரம்பிக்குதுடா. நமக்கு 10,000 plus GST நமக்கு குயிக்கா இதை அச்சீவ் பண்ணிடலாம் சரியா? இப்போ நீங்க பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல Xylem ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல இருந்து வந்த டாக்டர்ஸ் are students. All these are our students. Okay, this is Tamil Nadu students who have cracked NEET and got into government colleges. Okay, and also many other colleges. Fine. So 8129000700 quick dial பண்ணிட்டு உங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஓகே ஓகே சார், நீங்க கதையெல்லாம் பேசிட்டு எப்போ சார் ஆரம்பிக்க போறீங்க? ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில பல விஷயங்கள்னால ஐ டுக் சம் டைம். ஓகே பிகாஸ் நிறைய பசங்க இப்போ நானுமே என் ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும் சரி, ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்காதா, கிடைச்சா எப்படி பெட்டரா இருக்கும், பேரண்ட்ஸ் ப்ரௌடா இருக்கும், நிறைய யோசிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சர்வ சாதாரணமாக கிடைக்கிது. ஆனால் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்றது இல்லை. ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க, ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குங்க. ஸ்காலர்ஷிப்ல படிச்ச தனி ஒரு கெத்துறாது, ஒரு தனி கெத்து தான். நீங்க இப்போ ஃபிளெக்ஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஃபிளெக்ஸ் பண்ணலாம். நானா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்காலர்ஷிப் தான் படிச்சேன், அது ஒரு தனி கெத்தது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க அதெல்லாம் சரியா? ஓகே ஸோ ஆரம்பிப்போம் பசங்களா. யா ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ் வில் ஸ்டார்ட். Okay, ready na? Quick comment போடுங்க பாப்போம். Yeah. So Gary, you got the WhatsApp channel, descriptionல எடுத்துட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? Yeah. கொஞ்சமாக பசங்கள் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். So நம்ம என்ன பண்ணலாம்? டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்கா செஷன் ஆரம்பிச்சிரோமா? Yeah, I believe it's all good. Yes, super, ready. Fine. So first chapter, reproduction in organism. Okay. So what is parthenogenesis? Give 2 examples from animals. Parthenogenesis என்றால் என்ன? Okay. Anybody could help me in telling what is parthenogenesis in Tamil? Comment ல சொல்ல முடியுமா? Yeah. So பாருங்க நான் இங்கிலீஷ்ல டிஃபைன் பண்ணிறேன் ஃபர்ஸ்ட். Development of one egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. ஒரு மாதிரி என்ன சார் வித்தியாசமா இருக்கு, நல்லா யோசிங்க. ஒரு எக் இருக்குடா சரியா, இந்த எக் என்னவா மாறுது, ஒரு இண்டிவிஜுவலா மாறுது. ஆனா ஃபர்டிலைசேஷன் நடக்கல.
என்ன சார் சொல்றீங்க? எப்படி சார் ஸ்பெர்மும் ஓமும் வந்தா தான் ஜைகோட் வரும், ஜைகோட் தான் இண்டிவிஜுவலா மாறும், அது எப்படி ஓமா மாறும்? அதுதான் parthenogenesis. So parthenogenesis is a process where one particular ovum gets converted into an individual without fertilization. அதுதான் இதோட ஹைலைட். சரியா? இது அனிமல்ஸ்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஹனி பீஸ்லயும் அஃபிஸ்ங்கிறது அதே சேம் இன்செக்ட் வெரைட்டி. ஸோ நம்ம நிறைய டீடைல்டா பார்க்கலாம். இதை பத்தி ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குடா, ஹாப்ளோ டிப்ளாய்டு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. 3 மார்க்ஸ்லயும் பார்ப்போம், 5 மார்க்ஸ்லயும் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பேசிக் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஒரு எக் என்னவா மாறுது, இண்டிவிஜுவலா மாறுது வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அதான் முக்கியமான கான்செப்ட். சரியா? ஓகே, குட். எஸ், பசங்க ஜாயின் பண்ணிட்டாங்க, கவுண்ட் அப்படியே ஏறுது. வெரி குட். எஸ். So define apolysis. பாத்துறோமா? Apolysis. Easy. Okay. The detachment of gravid proglottids either singly or in group from the body of tapeworm is called apolysis. என்னது? tapeworm பாத்தீங்கன்னா இப்படி நிறைய இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃப்ராக்மெண்டா இருக்கும். ஓகேவா? சோ அதுல வந்து என்ன ஆகும் தெரியுமா? இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் ஒரு பொருள் இருக்கு. இது பேர் தான் ப்ரோக்ளாட்டிட்ஸ் சொல்லுவோம். அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் ப்ரோக்ளாட்டிட்ஸ். அது நமக்கு தேவையில்லை, அது என்ன டிட்டாச் ஆகும். அது இந்த பர்டிகுலர் டேப்போம்ல டிட்டாச் ஆகி அது தனியா வளர ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி நீங்க பாக்குறதா இந்த அபோலைசிஸ்ங்கிற கான்செப்ட். சோ இதுவுமே ஒரு ஈஸியான 2 மார்க், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்து டிஃபைன் பிளாஸ்மோடாமி வித் எக்ஸாம்பிள். பிளாஸ்மோடாமினா என்ன, அதை எக்ஸாம்பிளோட டிஃபைன் பண்ணலாம். பண்ணிடுவோமா? யா, இது பாருங்க. Plasmotomy is the division of multinucleated parent into many multinucleated daughter. என்ன சொல்றீங்க? அதாவது parent already multinucleated. Okay. இந்த multinucleated parent என்ன பண்ண போகுதுன்னா, it is also giving rise to daughters or the things. Okay. அப்ப குடும்பம் என்ன ஆகுது? அதுவும் multinucleated இருக்கு. Okay. So multinucleated parent give rise to multinucleated daughter or individual. That is what we call as plasmotomy. Okay, so பாருங்க, plasmotomy occurs in Opalina and Paleomyxa, giant amoeba. So I joined WhatsApp group. I am pure science student. I want botany and zoology. Okay, you'll get it. Okay, provided chinna condition irukku, you'll have to attend live. Okay, unless you attend live, it is very difficult for us to give that. Fine, because live la if you are able to spend that 1 hour max 1.5 hours அவ்வளவுதான். அது ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு PDF ஈஸியா கிடைக்கும். Clear? So make sure you are attending live. Okay, is that fine, Gary? I believe I am seeing you for first time. Okay. So next question, why is the offspring formed by asexual reproduction referred as a clone? Asexual reproduction மூலமா உருவாகிற ஒரு பர்டிகுலர் progeny எதனால clone னு சொல்றோம்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? So பாருங்க, offsprings developed by asexual reproduction are referred to as clones since they are genetically and morphologically similar to this parent. நல்லா யோசிச்சு பாருங்கடா, parent எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் progeny உருவாகும். ஏன்னா ஒரு parent தான் இன்வால்வ் ஆயிருக்கு. 2 parents இன்வால்வ் ஆனா A parentல இருந்து சில features, B parent சில features வந்து அது வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். இங்க ஒரே parent, அப்ப இந்த ஒரே parentல இருந்து உருவாகிற ஒரு particular progeny ஒரே மாதிரி தான் இருக்கும். So technically it will remain as a clone. Clear? Got it? இப்போ human reproduction chapter பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா பசங்களா? நான் வந்து first chapter கூடிய முக்கியமான questions எடுத்துட்டேன். இனி அடுத்து human reproduction பாத்துருவோமா? Yes sir, I am new to this channel. I attend full live. Okay. Gary, very good ra. Make sure you're subscribing the channel first விஷயம் and live attend பண்ணுங்க. உங்களுக்கு என்ன doubts இருக்கு, you can ask all this in live. Okay? Okay, so Gary, one more thing I'll tell you. இது எப்படி தான் இந்த PDF மோட்ல எப்படி தான் வர்க் ஆகும்? நீங்க வந்து இப்போ 1 hour லைவ் பாக்குறீங்க. 1 hour லைவ் பாக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் அத நீங்க தெளிவா கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, if you're able to engage, if you're able to interact, this live will be very useful. You'll get all the questions. You'll know all the questions. And later on the PDF கிடைக்கும்போது quick or small revision பண்ணா மட்டும் போதும், you are all set with biology. It same applies with physics, chemistry, maths. சரியா? சோ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு லைவ் எடுத்து ஒரு லைவ் ஃபுல்லா பாருங்க, அந்த லைவ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க, டவுட்ஸ்ல கிளாரிஃபை பண்ணி முடிச்சிட்டு அந்த PDF ரிவிஷன் பண்ணீங்கன்னா you are all set. இல்லாம லைவ் பார்க்க மாட்டேன் அப்புறமா PDF பாப்பேன்னு சொல்லி PDF பாத்தீங்கன்னா it will not work. Trust me, it will not work. Okay, so it works when you see the live or when you watch it completely and then you go for PDF. சரியா? Fine. Yes, so human reproduction ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? Yes.
லைவ் பார்க்குறதெல்லாம் குயிக்காக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் கேரி ரெடியாக இருக்கீங்களா? ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? Yeah. So human reproduction is a முக்கியமான chapter. So you can expect many questions from this chapter. Okay? Super. So பாருங்க, expand the acronyms. First FSH, LH, HCG, HPL கேட்டிருக்காங்க. பாத்துருவோமா? சூப்பரா, ஃபைன். நல்லா கவனிங்கடா. FSH என்ன சொல்லலாம்? Follicular stimulating hormone. Just revise with me. That's easy. So revise with me. Okay. LH ங்கிறது luteinizing hormone. HCG ங்கிறது human chorionic gonadotrophin. மறந்துடாதீங்கடா. Human chorionic gonadotrophin. And HPL human placental lactogen. நாலுமே ஈஸி. ஓகே. ஸோ ஆக்ரோனிம்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. ஸ்பெல்லிங் மட்டும் பாருங்க. ஏன்னா நீங்கள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எழுதும்போது எங்கடா தப்பு இருக்குன்னு தேடுவாங்க டீச்சர்ஸ். அப்போதான் மார்க் கம்மி பண்ண முடியும். இப்போ அந்த இடத்துல நீங்கள் கோரியான் அந்த மாதிரி எல்லாம் தப்பாயிடும். ஸோ யூ மேக் ஷூர் தட் யூ ரைட்டிங் இட் ப்ராப்பர்லி. சரியா? அடுத்து, ஹவு இஸ் பாலிஸ்பெர்மி அவாய்டட் இன் ஹியூமன்ஸ்? ஹியூமன்ஸில் பாலிஸ்பெர்மின்னு ஒரு விஷயம் வந்து நடக்கும். அது கண்டிப்பாக அவாய்ட் ஆகணும். எப்படி அது அவாய்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் குயிக்காக சொல்லிடுறேன்டா. பாலிஸ்பெர்ம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஓவம் இருக்கு. சரியா? ஒரு ஓவமுக்கு ஒரு ஸ்பெர்ம்ங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. பிகாஸ் ஒரு ஸ்பெர்ம்லேருந்து நியூக்ளியஸ் போக முடியும். அந்த ஒரு நியூக்ளியஸ் ஜைகோட்டுக்கு போக முடியும். பல ஸ்பெர்ம்னா பல நியூக்ளியஸ் போனால் வேலைக்கு ஆகுது. நம்ம வந்து டிப்ளாய்டு தானே. ஸோ ஒரு ஸ்பெர்ம் ஒரு ஓவம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்பெர்ம் போக வேண்டிய இடத்துல பல ஸ்பெர்ம் போக ட்ரை பண்ணும். அந்த கண்டிஷன் பேர் தான் பாலிஸ்பெர்மி. பாலி மெனி, ஸ்பெர்மி ஸ்பெர்ம்ஸ். So many sperms when they try to get into one particular ovum, அந்த ஒரு கண்டிஷனை பாலிஸ்பெர்மி சொல்லுவோம். அது வந்து கண்டிப்பா நடக்கும். அது எப்படி அவாய்ட் ஆகுதுங்கிறது நம்ம பார்த்துருவோமா? By some enzyme, not technically. கரெக்டா சொல்லிட்டா பாருங்க. Once fertilization is accomplished, fertilization நடந்துச்சு. Okay. Cortical granules from the cytoplasm of the ovum form a barrier called the fertilization membrane. என்ன சொல்றாங்க சார்? நல்லா கவனிங்கடா. இப்போ fertilization முடிஞ்சு. சரியா? இப்போ என்ன ஆகுது? ஓவம் இருக்கா? ஓவமோட சைட்டோபிளாசம் இருக்கு. ஸோ சைட்டோபிளாசம்ன்றது என்ன ஆகும்? சின்ன சின்னதா கார்டிகல் கிரானுல்ஸ் வெளியே வரும். இப்படி இவனுக்கு வெளியே வந்து என்ன பண்ணும்? உள்ள எந்த ஸ்பெர்மும் வரவிடாத மாதிரி தடுக்கும். ஒருத்த மட்டும் இருப்பான், மற்ற எல்லாத்தையும் தடுத்துருவானுங்க. இதுதான் பேசிக் திங். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு டேர்ம்ஸ் என்னன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், கார்டிகல் கிரானுல்ஸ் எங்கிருந்து வரும்? ஓவமோட சைட்டோபிளாசம்ல இருந்து வரும். ஓகே. என்ன பண்ணும்? பேரியர் ஃபார்ம் பண்ணும். அப்ப அதுக்கு பேரு ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன். அவ்வளவுதான். அப்போ எக்குக்கு எக்கோட சைட்டோபிளாசம்ல இருந்து ரிலீஸ் ஆகிற கார்டிகல் கிரானுல்ஸ் எக்கை சுத்தி ஒரு ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன்ங்கிற பேரியர் உருவாக்கி அந்த எக்குங்கிற ஓவமை ப்ரொடெக்ட் பண்ணும். அவ்வளவுதான் கதை. கிளியரா? So preventing further penetration of other sperms, thus polyspermy is prevented. As simple as that. Okay? பசங்களா இந்த polyspermy concept புரிஞ்சுதாடா? Anybody is having any doubts? It's all clear? புரிஞ்சுதா? What does inhibin state its function? What does inhibin state its function? பாத்துருவோமா? inhibin என்றால் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது பாத்துருவோம். ரெடியா இருக்கீங்களா? So நல்லா கவனிங்களா. This is also important question. Inhibin is a hormone secreted by Sertoli cells of the testes. நமக்கு தெரியும் Sertoli cellsங்கிறது டெஸ்டஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு செல். அப்ப இந்த Sertoli cells என்ன பண்ணும்? inhibinங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அப்ப இன்ஹிபின் பேர்ல என்ன இருக்கு? இன்ஹிபிட் பண்ணுங்கிறது நமக்கு புரியுது. பேர்ல இருக்கு. கரெக்டா? இன்ஹிபின் இட்ஸ் கோயிங் டு இன்ஹிபிட். அப்போ இது யாரு சார் இன்ஹிபிட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்கடா. ஸ்பெர்ம்ஸ் இருக்குல்ல, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணும். என்ன சார் சொல்றீங்க? அப்ப நல்லவனா கேட்டவனா? ரொம்ப நல்லவன்டா. இன்ஹிபின் தங்கமானவன். ஏன் தெரியுமாடா? ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஓகே. ஃபார் எவ்ரி ஹியூமன்ஸ் இட்ஸ் சேம். ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு அளவுக்கு மேல ஜாஸ்தியா போகும்போது அதை வந்து கட்டுப்படுத்தி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவன் தான் இந்த இன்ஹிபிஷன். எப்படி சார் பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில செல்ஸை ஸ்டாப் பண்ணிடுவான். அவன் வேலை என்ன? ஸ்டாப் பண்றது, இன்ஹிபிட் பண்றது போய் பண்ணிடுவான்.
அதோட என்ன ஆகும், ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆக கம்மியாயிரும். which means now it is coming to the normal level, the maintained level. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இன்ஹிபிட்னா ஸ்டாப் பண்றன்னு அர்த்தம். ஓகே, இன்ஹிபிட்ங்க வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்டாப். ஓகே, அப்ப இந்த இன்ஹிபிட்ங்கிற என்சைம் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். யார ஸ்டாப் பண்ணுது, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றானா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவான். எதுக்கு ஸ்டாப் பண்றான், அவனை ஸ்டாப் பண்ணலனா அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பான், லிமிட்டை தாண்டி போயிடும், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அது. அப்ப அது ஸ்டாப் பண்றது யாரு, இந்த இன்ஹிபிட். புரிஞ்சுதா, கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், தட்ஸ் தி கான்செப்ட். ஹலோ, குட் ஈவினிங் அஞ்சனா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? புரிஞ்சுதா கேரி, அண்டர்ஸ்டுட், இஸ் இட் கிளியர்? இன்ஹிபிட் புரிஞ்சுதா கேரி? Yeah. அடுத்து write a brief note on ectopic pregnancy. பாத்துருவோமாடா பசங்களா, ectopic pregnancy பாத்துருவோமா? Yeah. So ectopic pregnancy என்றால் என்ன, நல்லா கவனிங்கடா. ஒரு ஓவம் ஃபர்டிலைஸ் ஆகி இப்போ ஜைகோட் ஆயிடுச்சுன்னு வைப்போம். அப்போ இந்த ஜைகோட் வந்து எங்க பிளேஸ் ஆகணும், யூட்ரஸ்ல பிளேஸ் ஆகணும். அது யூட்ரஸ்ல பிளேஸ் ஆனா மட்டும்தான் அது லேட்டர் ஆனா டெவலப் ஆகி ஒரு ஃபீட்டஸ் ஆகி கிட் ஆகி வரும். புரிஞ்சுதா? யூட்ரஸ்ல பிளேஸ் பண்றதுக்கு பதிலா வேற இடத்துல பிளேஸ் ஆயிடுச்சுன்னா என்ன சார் ஆக போகுது, எல்லாமே ஃபீமேலுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த ஃபர்டிலைஸ்டான அந்த ஓம் வந்து எங்க இந்த யூட்ரஸ்ல பிளேஸ் பண்றதுக்கு பதிலா ஃபெல்லோபியன் டியூப்ல பிளேஸ் ஆகுது. ஓகே, எங்க பிளேஸ் ஆகுது, ஃபெல்லோபியன் டியூப்ல. ஃபெல்லோபியன் பாத்துருக்கீங்களாடா? ஐ பிலீவ் யூ guys would have seen that. இதான பேசிக் சிஸ்டம். இதுல வந்து இதுதான் யூட்ரஸ். ஓகே, இங்கன்னா ஓகே, இந்த இடத்துல பைண்ட் ஆயிரும் ஃபெல்லோபியன் டியூப், இந்த இடத்துல பைண்ட் ஆயிரும். அப்படின்னா என்ன சார் பிரச்சனை, டே ஃபெல்லோபியன் டியூபே சைஸ் பாரு எப்படி இருக்குன்னு. அப்போ நீளமா இருக்கே தவிர அகலமா இல்லை. அப்போ குழந்தை எப்படி வளருவாங்க, அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல நிறைய டேர் வரும், ஃபெல்லோபியன் டியூப் பிச்சு போக ஆரம்பிச்சு ஒரு பிரச்சனை வந்துடும். ஓகே, இது fertilized ovum is implanted outside the uterus, it results in ectopic pregnancy. புரிஞ்சுதா? About 95% of ectopic pregnancies occurs in the fallopian tube. Got it? The growth of the embryo may cause internal bleeding, infection, and in some cases even death due to rupture of fallopian tube. எப்படி வருது பாரு, புரியுதாடா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? Exactly, it will blast sometime by that. Very good integrations. கரெக்டா சொல்றீங்க. ஓகே, சோ நிறைய பேர் கேக்குற கேள்வி தான், சார் எக்டோபிக் பிரெக்னன்சிங்கிறது எதனால பிரச்சனை சொல்றீங்க, யூட்ரஸ் இடத்துல பார்த்தா ஃபெல்லோபியன் டியூப் எல்லாமே ஃபீமேல் சிஸ்டம் கூட தானே இருக்கு, என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. யூட்ரஸ்ங்கிறது இந்த குழந்தைய வந்து ரிசீவ் பண்றதுக்குன்னே டெவலப்பான ஒரு பொருள்ரா, அந்த அளவுக்கு அது இருக்கும். அதுல இருக்கிற எண்டோமெட்ரியமா இருக்கட்டும், பிளட் வெசல்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரிச்சா இருக்கும். எதுக்குன்னா அந்த ஜைகோட்டை வரவேற்று இருக்கு. ஓகே, டு ரிசீவ் தட், தமிழ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, டு ரிசீவ் தட் ஜைகோட். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது ஃபெல்லோபியன் டியூப் ஜஸ்ட் டியூப். சோ அந்த இடத்துல ஜைகோட்டுக்கு தேவைப்படுற நரிஷ்மெண்டா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், அதெல்லாமே கண்டிப்பா இருக்குமான்னு கேட்டா நாட் ரியலி. தட் இஸ் தி இஷ்யூ ஹியர். கிளியர்? புரிஞ்சுதா? ஸ்டேட் தி ரோல் ஆஃப் ரிலாக்ஸேஷன் பாத்துருவோமா பசங்களா? அது வரைக்கும் புரிஞ்சா? யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? anybody is having any query, quickly tell me பாப்போம். ஆரம்பிப்போமா? அடுத்த கேள்வி ஆரம்பிப்போமா? சிறப்பா தரமா பாப்போமா? யா, ஸ்டேட் தி ரோல் ஆஃப் ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸினோட ரோல், ரிலாக்ஸ் நல்லா இருக்குல கேக்குறதுக்கு, அது ரிலாக்ஸா பண்ணும் பாப்போமா? யா, relaxation hormone secreted by the placenta during the later phase of pregnancy. It helps in relaxation of the pelvis during childbirth. It is very easy concept, right? Pregnancy வந்து ஒரு 8-9 months 9 months கூட gestation இருக்கு கரெக்ட்டா. சோ இந்த pregnancyல later phase, அதாவது இந்த 7th 8th 9th monthல என்ன ஆகும், relaxin நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். எதனால அது ப்ரொடியூஸ் ஆகும் என்று கேட்டால், அந்த relaxin என்ன பண்ணும், அந்த pelvic muscles எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணும், லூஸ் பண்ணும். எதனால? because child has to come out.
So child has to come all the way through that vagina, right? So என்ன ஆகும் அந்த இடத்துல அந்த pelvic muscles எல்லாம் லூஸ் பண்ணி ஈஸியா அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஆகும். இவ்வளவுதான விஷயம். புரிந்து விட்டதா? ஈஸியா இருக்கா? எஸ், அடுத்த கேள்வி பாருங்க. எக்ஸ்பிளைன் ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். பாத்துருவோமாடா? பசங்களா குயிக்கா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கடா பாப்போம். ஆர் யூ கைஸ் ரெடி? குயிக் ஒரு ஸ்மால் கமெண்ட். ரெடின்னு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே, என்ன சார் டயலாக் அடிக்கிறீங்க? சும்மா ஏதாவது பேசுறேன். ஓகே, don't mind, fine. We'll start the topic. Explain acrosomal reaction. பாத்துருவோமா? acrosome கேக்கும்போது you could understand. acrosome எங்க கேள்விப்படாம இருக்கு? எங்க படிச்சீங்க? ஸ்பெர்மோட ஹெட்ல மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது பேரு தான் acrosome. சோ அந்த acrosomeோட ரியாக்ஷன் இப்ப பாத்துருவோமா? So பாருங்க. The follicular cells of egg are held together by an adhesive cementing substance called hyaluronic acid. நல்லா பாருங்கடா. The follicular cells of egg are held together by an adhesive cementing substance called hyaluronic acid. என்ன சார் சொல்றீங்க? டேய், நீங்க எக் ஓம் இருக்குல, அந்த ஓம் வந்து ஈஸியால ஸ்பெர்ம் can't reach ஓம். ஓகே, just because ஓம்ல வந்து ஸ்பெர்ம் பாக்குது. ஓகே, ஸ்பெர்ம், imagine I am a sperm, I am looking into ஓம். உடனே போய் I can't fertilize. What happens there? There are many barriers around ஓம். ஓம் சுத்தி நிறைய கச்ச நிறைய barriers இருக்கு. அதுல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பேரியர்ஸ் ஹயாலுரோனிக் ஆசிட் ஒரு ஆசிட் வந்து அந்த ஓம சுத்தி இருக்கறனால அந்த கல்லுல ஒட்டி இருக்கு. இன்னும் இது சொல்ற பாருங்க, இத ஓ சரியா? இப்ப இந்த ஓம சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய இப்படி செல் கச்சன்னு இருக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, கொரோனா ரேடியேட்டர்னு படிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க, பரவாயில்ல. சோ இந்த இதுதான் எனக்கு ஓம். ஓகே, அப்ப சுத்தி இந்த இதெல்லாம் எப்படி இவ்வளவு டைட்டா ஒட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹயாலுரோனிக் ஆசிட். அப்ப இந்த ஹயாலுரோனிக் ஆசிட் டைட்டா இருக்கறனால இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணும்? கஷ்டப்பட்டு இப்படி இடிக்கும், ஆனா உள்ள போக முடியாது. அப்போ இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணும்? ஆக்ரோசோம்னு மண்டையில ஒரு லேயர் வச்சுக்கும், அது ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ண உடனே ஆக்ரோசோம்குள்ள யார் இருக்கா? ஃபுல்லா ஹெவி என்சைம்ஸ். ஃபார் ஹயாலுரோனிக் ஆசிட கொல்லக்கூடிய ஹயாலுரோனிடேஸ்ங்கிற என்சைம் அங்க இருக்கும். அப்ப இந்த ஆக்ரோசோம் ரிலீஸ் ஆகுதா, அந்த ஹைலூரோனிஸ் ரிலீஸ் ஆகுதா, ரிலீஸ் ஆகி நேரா போய் இந்த கொரோனா ரேடியேட்டாங்கிற செல்ஸை மொத்தமா உடச்சு வீசிடும். அப்ப என்ன பண்ணும்? ஸ்பெர்ம் ஈஸியா ஓம் கிட்ட போயிடும். இவ்வளவுதான் விஷயம். இது ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். பாருங்க, the acrosomal membrane disintegrates releasing the proteolytic enzyme hyaluronidase during sperm entry through the corona radiata and zona pellucida. So this is called acrosomal reaction. ஆம்புட்டுதான். சரியா? புரிஞ்சுதாடா? அதாவது அந்த கொரோனா ரேடியேட்டர் லேயரை தாண்டணும், ஜோனா பெலிசிடாவை தாண்டணும், அப்புறம் உள்ள போறதுக்கு யார் ஹெல்ப் பண்ற? ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். ஏன்? ஆக்ரோசோம்குள்ள ஹயாலுரோனிடேஸ் இருக்கு, அது என்ன பண்ணும்? நேரா போய் எல்லாத்தையும் உடைச்சு ஃப்ரீயாக்கி விட்டுரும், ஸ்பெர்ம் அழகா உள்ள போயிடும். இது புரிந்து விட்டதா? Is that clear my distance? குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கிளியர் சார். இந்த கேள்வி கேட்டா 2 மார்க் அழகா எழுதிடுவாங்கிற டவுட் யாருக்காவது இருக்கா? சாரி, யாருக்கா கண்டிப்பா எழுதிடுவேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கா? அப்போ இஸ் தட் கிளியர்? எப்படி கேட்டாலும் இந்த கேள்வி எழுதிடுவேன். சில டைம் ஒரு கட் ஃபீலிங் இருக்கு, இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த மாதிரி கட் ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த கேள்விக்கு. ஸோ இந்த கேள்வி கண்டிப்பா படிச்சிருங்க. ஓகே, புரிஞ்சு விட்டுதா? அடுத்து பாப்போமா, வாட் இஸ் meant by monozygotic twins? பாத்துருவோமா? Just quickly tell me, is that clear my dear students? Was it clear? Clear sir. Thank you. Super. இப்போ அடுத்து பாருங்க, monozygotic twins என்னன்னு கேக்குறாங்க. டேய், நீங்க ஃபர்ஸ்ட் பயாலஜில ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? அந்த பேரை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். மோனோசைகாட்டிக், மோனோ சிங்கிள், ஜைகாட்டிக் ஜைகோட், சிங்கிள் ஜைகாட் ட்வின்ஸ். அங்கே நீ பாதி ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, பாத்துருவோம் எப்படின்னு பாருங்க. அஞ்சனா அண்ட் கேரி, நீங்க 2 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நோட்டிபிகேஷன்ஸ் ரெடியா வருமா? லைவ் கண்டினியூஸா பாப்பீங்களா? மார்க் இம்ப்ரூவ் பண்ணுவீங்களா? சென்டம் எடுப்பீங்களா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்களா? சொல்லுங்க. ஓகே, ஃபைன். சோ பாருங்க, monozygote, as discussed, syllabify the word. Identical twins அப்படினா when a single fertilized egg splits into 2 during the first cleavage. Simple. அதாவது ஒரே ஒரு எக் தான்டா. ஓகே, இது fertilize ஆயிடுச்சு, which means technically it's zygote. அது என்ன ஆகும்? ஸ்ப்ளிட் ஆயிடும்.
ஓகே இன்னொன்னு புதுசா அதாவது இதுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்குடா ரெண்டு ஓவம் ரெண்டு ஸ்பெர்ம்னா அது வேற கான்செப்ட் ஒரு ஓவம் ஒரு ஸ்பெர்ம்ல இருந்து அந்த ஓவம் ஸ்பிளிட் ஆகறனால அது ரெண்டா மாறுது அதுதான் அந்த கான்செப்ட் கிளியரா புரியுதாடா so a single fertilized egg splits into two during the first cleavage simple அவ்வளவுதான் ஓ அது அஜந்தாவா சாரிடா நான் அவசரத்துல பார்க்கும்போது அஞ்சனா மாதிரி இருந்துச்சு எனக்கு ஐயோ சாரி அஜந்தா ஓகே அஜந்தா சாரிடா அஜந்தா எஸ் அஜந்தா எனக்கு தெரியும் ஒரு பேர் தப்பா படிச்சா எவ்வளவு சோகமா எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஓகே ஏன்னா என் பேரை பல பேர் தப்பா தான் படிச்சிருக்காங்க இது வரைக்கும் கரெக்டா படிச்ச மாதிரி சரித்திரமே இல்லை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என் பேரை தப்பா தான் படிப்பாங்க ஓகே தப்பா படிச்சு என்னோட ஜெண்டரை மாத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்ச ஒரு பெரிய கதை இருக்குது அப்புறமா சொல்றேன் சரியா அதனால ஐ எம் ரியலி சாரி ஃபார் யூசிங் யுவர் நேம் ராங் ஓகே அஜந்தா சரியா ஓகே எஸ் கேரி சூப்பர்ரா கண்டிப்பா சென்ட் பண்ணுறோம் ஓகே ஒரே விஷயம் தான்டா நீ கரெக்டா லைவை ஃபாலோ பண்ண மற்ற எல்லாம் நடக்கும் ஓகே yeah so they are of the same sex look alike and share the same genes why it is all same because it is from the same zygote ஒருத்த ஸ்பிளிட் ஆகறதே தவிர ரெண்டு வேற விஷயங்கள் இல்ல ரெண்டு ஓவம் இல்ல ரெண்டு ஸ்பெர்ம் இல்ல ஒரே ஓவம் ஒரே ஸ்பெர்ம் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்போ எல்லாமே சேமா இருக்கும் அவ்வளவுதான்டா சார் அவன் பேர் சதீஷ் அப்பா குழப்பறானுங்களே இருக்கிற பிரச்சனை பேரு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கே ஓகே சதீஷ் ஓகே ஓகே கேரி நான் வந்து என்னோட ஸ்பெல்லிங் எழுதுறேன் நீங்களே ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க எப்படி வருதுன்னு சரியா இங்க எழுதுறேன் ஓகே this is my name okay ஏஞ்சலுக்கு அந்த கதை தெரியும் ஓகே ஏஞ்சல் சீக்ரெட் வெளியே சொல்றது ஓகே ஓகே ஃபைன் சூப்பரா அடுத்த கேள்வி பார்ப்போம் ஸோ பார்த்துட்டீங்களா இது என் பேரா ஃபைன் அடுத்த கேள்வி வாட் இஸ் மாருலா ஈஸி கைஸ் முடிச்சிடலாம் யா நல்லா கவனிங்கடா the first cleavage in zygote produces two identical cells called blastomeres cleavage என்ன இந்த மாதிரி வார்த்தை அர்த்தம் தெரிஞ்சு வச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் okay so listen very carefully what happens here is you will have a zygote after fertilization ஓவமும் ஸ்பெர்மும் சேர்ந்த உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஒரு ஜைகோட் கிடைக்கும் அந்த இத்தனோண்டு குட்டியோண்டு ஜைகோட் தான் ஒரு இண்டிவிஜுவலா மாறி நிக்குது அது எப்படி மாறும் பிகாஸ் ஆஃப் டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க இட் ஹேஸ் டு டிவைட் இட் ஹேஸ் டு கிளீவேஜ் டிவிஷன் நடந்து என்ன ஆகும் போய்கிட்டே இருக்கும் so the first cleavage in zygote produces two identical cells called blastomeres அப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஜைகோட் என்ன ஆகுது இப்படி இருக்கிற ஜைகோட் அழகா டிவைட் ஆயிருக்கு இத மறுபடியும் டிவைட் ஆகுது இப்படி டிவைட் ஆகி 4 செல் ஆகுது 8 செல் ஆகுது 72 மணி நேரம்க்கு அப்புறம் after 72 hours a loose collection of cells form a berry shaped cluster of 16 or more cells called morula அப்ப morulaங்கிறது ஒரு 16 celled stage okay ஓகே நீங்களா ஒரே ஃபேமிலியா நான் கண்டுபிடிச்சேன் நீங்க மெசேஜ் ரிலீஸ் பண்ணா கண்டுபிடிச்சிட்டேன் you will born to shine your name is shine correct என் பேர் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க ஓகே ஜெனரலா ஷைனின்னு தான் படிப்பாங்க நீங்க கரெக்ட்டா படிச்சிட்டீங்க சரியா ஏன் தெரியல நாங்க படிக்கும்போது என்னன்னு தெரியல இப்பலாம் கரெக்ட்டா படிக்கறாங்க ஃபர்ஸ்ட் நாள சின்ன பையனா இருக்கும்போது ஷைனி ஆனா என் பேரே கூப்பிட மாட்டாங்க என் ஃபுல் நேம் வந்து ஷைன் சைமன் ஓகே அப்ப சைமன் தான் கூப்பிடுவாங்க ஃபுல்லா ஆனா என் பேர் ஷைன் ஆக்சுவலி ஓகேடா ஃபைன் அடுத்த சாப்டர் reproductive health முடிச்சிரோம்டா fine so what is amniocentesis why a statutory ban is imposed on this technique okay நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறம் நான் ஒரு சின்ன கேள்வி கேக்குற பதில் சொல்லுங்க ஓகே பெல்லாமே காணோம் சார் ஆமாப்பா பெல்லாமே ரெண்டு தட்டணும் டைம் ஆயிடுச்சு அவனுக்கு ஒழுங்கா வர்றது இல்ல அவன் but he is there in that vision 20 program he is preparing he is all doing but he is not attending live I'll ask him so பாருங்க I'll explain this I'll ask you a question quickly answer me சரியா நல்லா பாருங்க yes hello Alisa வாங்க Alisa
One of the topper. Vanga topper Alisha. Okay, fine. So amniocentesis is a prenatal technique. Prenatal na குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ற டெக்னிக் prenatal. Okay, pre-birth. Prenatal. Postnatal na குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். சரியா? Used to detect any chromosomal abnormalities in the fetus and it's being often misused to determine sex of the fetus. இந்த ஆம்னியோசென்டஸோட வேலை என்ன? உன் பாடியில உன்னோட குழந்தைக்கு ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறது வேலை. அதை விட்டுட்டு அது மேலா ஃபீமேலான்னு பார்த்து எதுக்கு? why do you have to reveal the gender? அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க? once the sex of the fetus is known there may be a chance of female feticide. அப்போ அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தையை கொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணிட்டாங்க? இந்த டெக்னிக்கை வந்து ஸ்டாட்யூட்டரி பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சின்ஸ் எல்லா டாப்பர்ஸ்ல இருக்கிறனால அவங்க சில டாப்பர்ஸ்க்கு வந்து இந்த பெருமை பேசுறது பிடிக்காது. ஸோ அவங்க வந்து ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க. ஸோ அந்த அடக்கமாக இருக்கிற டாப்பர்ஸ்க்கு சேர்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஆம்னியோசென்டஸ் டெக்னிக் நீங்க இந்தியாவில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? என்னோட பழைய கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியும், கரெக்டான ஆன்சர் தெரியும். எஸ், ஸோ ஏஞ்சல், கேரி, அலிஷா, சதீஷ் எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க, இந்த பர்டிகுலர் ஆம்னியோசென்டசிஸ் இந்தியாவில் பண்ணலாமா கூடாதா? இஸ் இட் அலௌட்? எஸ், கேரி நோ பண்ணக்கூடாது. ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் நோ சார். அலிஷா பண்ணக்கூடாது. எஸ், இனி யார் ஆன்சர் பண்றதுக்கு இருக்கு? சதீஷ் ஆன்சர் பண்றீங்களா? நீங்க 3 பேர் சொன்ன ஆன்சர் தப்பான ஆன்சர். 4 பேர் சொன்ன ஆன்சர் தப்பான ஆன்சர். இதுக்கு தான் என் ப்ரீவியஸ் கிளாஸை பார்க்கணுங்கிறது. நோ சார், சதீஷும் தப்பு. எவ்ரிபடி ஹஸ் செட் ராங் ஆன்சர். நோ, இட் இஸ் நாட் பேட். அதான் சொல்றேன்ல, நோ, ராங். இதுல எத்தனை பேர் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? உங்க எல்லாத்துக்கும் அடி இருக்கு. இப்போ 4 பேருக்குமே அடி இருக்கு. இப்போ ஐ பிலீவ் 4 are also preparing for NEET, right? பசங்களா, everybody is wrong. Highly disappointed ரா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எவ்வளவு டைம் சொல்லி கொடுத்த இந்த கேள்வியை கான்செப்ட் புரிஞ்சு படி மனப்பாடம் பண்ணாத சொல்ற காரணம் அதுதான். சரியா? தப்பா படிச்சா எல்லாமே தப்பு தான். கரெக்டா தான் படிக்கணும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஓகே, நல்லா கவனிங்கடா. ஓகே, லிசன் பண்ணுங்க. இது நீங்க நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குற கேள்வி நிறைய பேர் மாட்டீங்க. நான் எல்லா வருஷமும் ரிப்பீட்டர்ஸ்க்கு தெளிவா சொல்லுவேன், இந்த கேள்விக்கு மாத்தி கேட்பானா மறந்துடாதீங்க. நல்லா பாருங்க. ஐ திங்க் இட்ஸ் பேன் பட் தே டூ சோ. நோ, ஐ மேக் இட் கிளியர். லிசன், நல்லா பாருங்கடா. நீங்களே யோசிங்க. there is a couple. ஓகே, அந்த கப்பலுக்கு வந்து குழந்தைக்கு ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்குமாங்கிறது பயப்படுறாங்க. ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருக்குமோ பயப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆம்னியோசென்டசிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போது ஆம்னியோசென்டசிஸ் பேனுன்னு சொன்னால் அது யாருக்கு நஷ்டம்? அந்த கப்பலுக்கு தான் நஷ்டம். குழந்தையோட பிரச்சனை தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. ஞாபகம் வருதா? குடி நல்லா கவனிங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து என்ன பேன் சொல்றாங்க? ஸ்டாட்யூட்டரி பேன் சொல்றாங்க. அதுக்கான வார்த்தை அர்த்தம் வேற. பேன்னா பண்ணவே கூடாது. ஸ்டாட்யூட்டரி பேன்னா ஒரு சில விஷயங்களுக்கு, அதாவது ஆம்னியோசென்டசிஸ்ங்கிற டெக்னிக் மூலமா உங்க குழந்தையோட அப்நார்மலிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம். அது யாரும் பேன் பண்ணல. ஆனா ஜெண்டரை பார்க்க கூடாது, அதுதான் பேன் பண்ணிருக்காங்க. புரியுதா? ஏய் அலிசா, பண்ணுவாங்க பட் அவ்வளவு சொல்லக்கூடாதாமா. போடா, அப்படிலாம் இல்ல. ஜெண்டர் பார்க்கவே கூடாது, ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது ஆம்னியோசென்டசிஸ். தட் இஸ் வை இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி பேன். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அதாவது இந்த ஆம்னியோசென்டசிஸ் டெக்னிக் மூலமா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் கண்டுபிடிக்கல, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பேனும் இல்ல. ஆனா ஜெண்டர் ரிவீல் பண்றதுக்காக இது பேன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம கம்ப்ளீட்டா பேன்னு சொல்ல முடியாது. Since it is allowed for understanding the chromosomal abnormalities, it is a statutory ban. Okay? Gender revealing கான statutory ban தான் இந்த amniocentesis. புரிஞ்சுதா? சார் மேம் சொல்லிருக்காங்க, தப்பா சொல்றீங்க. உங்க மேம் கிட்ட போட்டு கொடுக்கறாரு.
Yes, it is direct gender identity. Yes, very good. Angel creation is correct. That is the answer. Sir, it is banned to know the gender. Very good. That is why it is statutory ban. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் பாருங்க. Statutory ban. Statutory வார்த்தை நீங்க எழுதலனா இந்த question ஃபுல்லாவே தப்பு. நானா அந்த question அடிச்சு விட்டுருவேன். Statutoryங்கிற வார்த்தை நீங்க எழுதாம ban எழுதினீங்கன்னா full question தப்பு. நான் உடனே படிச்சிருவேன். கண்ணு மாதிரி படிச்சிருவேன். சோ என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். புரியவில்லை என்றால் அந்த கேள்வி நீங்க நினைச்சது எல்லாமே மாறும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு மொக்க கொஸ்டின், ஈஸி கொஸ்டின் எவ்வளவு பீத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின்ல ஒரு சின்ன வார்த்தையை மிஸ் பண்ணிட்டு அந்த மொத்த கான்செப்ட் தப்பா இருக்கு உங்களுக்கு. ஸோ மேக் ஷுர் யூ லேர்ன், யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ அனலைஸ் எவ்ரி சிங்கிள் வேர்ட். புரிஞ்சுதா? சார், ஐ லைக் யூ டீச்சிங். தேங்க்யூ கேரி. ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, ஃபைன். So differentiate feticide and infanticide. பாத்துருவோமா? Okay, super. அடுத்து பாருங்க. Female feticide refers to aborting the female in the mother's womb. அதாவது மதர்ல இருக்கும்போதே அது ஃபீமேல் குழந்தைன்னு தெரிஞ்சு கொல்றது ஃபீமேல் feticide. Female infanticide. இப்போ fetus இல்ல, இப்போ அது குழந்தை பிறந்துருச்சு, அப்போ அது infant. Is killing the female child after her birth. So இந்த வார்த்தை பாருங்க, fetusனா it is in the mother. Fetus. வெளியே வந்துச்சுன்னா infant. அப்ப infant is there, feticide is there. Okay, thank you for the compliments, Gary. So we'll see the next question. Expand the following. ZIFT and ICSI. ZIFT na enna, ICSI na enna. இது ஒரு ஈஸியான கேள்வி. பாத்துருவோமா? Zygote intrafallopian transfer and intracytoplasmic sperm injection. Okay, இது ஈஸியா சொல்றேன்டா. ஃபெல்லோப்பியன் டியூபுக்குள்ள ஜைகோட்டை வைக்கிறது ஜைகோட் இன்ட்ராஃபெல்லோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இது போதும், 3 மார்க்ல டீடைலா பார்ப்போம். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்னா அந்த ஓம் எடுத்துக்கோ. ஓம் எடுத்துட்டு அந்த ஓவம்குள்ள இருக்கிற சைட்டோபிளாசம்ல இந்த ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்றாங்க. இதுதான் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். பாத்தீங்களா சார், எனக்கே ஒன்றும் தெரியல. அப்போ நீங்க டாப்பர்னு சொல்லக்கூடாதுல சார். என்ன நான் டாப்பர்லாம் சொல்லுங்க, ஒரு ஆவரேஜ் ஃபெல்லோ. இருந்தாலும் இந்த தன்னடக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? ஓகே, ஸோ ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடிஸ். பாத்துருவோமாடா? டாப்பர்னு சொல்லி மார்க் வரல அப்ப இருக்கு. ஓகே, பிகாஸ் ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் மார்க் அலிஷா மகன் தெரியும். That's why I'm very confident. மற்ற பசங்க மார்க் தெரியாது, நீங்கள் சொன்னீங்கன்னு தெரியும். ஸோ இவங்களுக்கு நல்ல மார்க் வரும் நம்பிக்கையில் இருக்கேன். ஓகே, நான் வீட்டில் சொல்லி கேட்டால் ப்ரேயரில் போனோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ வில் ஹேவ் டு லேர்ன். தைரியமாக படிங்க, ரிலாக்ஸாக போயிடுங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். ஓகே, பிகாஸ் நீங்கள் நல்ல மார்க் வாங்கணுங்கிறது என்னோடையும் ஆசைதா, ஜைலமோட ஆசைதா. சரி, நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்டர்னா ஈவன் மை பேரண்ட்ஸ் வில் ப்ரே தட் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கெட் குட் மார்க்ஸ். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க, இன்டெரக்டாக போகுது. எப்படி அப்போ மொத்த ஃபேமிலி சைன் சொல்லித்தர பசங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணுமே அப்படி வேண்டுவாங்க. அப்போ அது ஓவரால் சர்க்கிள் நிறைய பிளெஸிங்ஸ் வரும். புரியுதா? ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபோக்கஸ், யூ வில் ஈஸிலி கெட் குட் மார்க்ஸ். சார், ஐ வாண்ட் 5 மார்க்ஸ் சார். எஸ், நாளைக்கு 3 மார்க்ஸ் முடிச்சிரும், அதுக்கு அடுத்து 5 மார்க்ஸ் போயிடும். சரியா? யா. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி. எஸ்டிடி எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் பாருங்க. அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர் ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். யூஸ் காண்டம்ஸ் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ப்ரிவென்ட் எஸ்டிடிஸ். In spite of preventing barrier, அதாவது அது ஒரு பேரியரா ஆக்ட் ஆகுறத தாண்டியும் அது ஒரு எஸ்டிடி ப்ரிவென்ஷனா ஆக்ட் ஆகும். In case of doubt, consult a doctor for diagnosis and get complete treatment. Easy. அடுத்த கேள்வி. We have n number of interior 5 marks. Okay, we have n number of interior 5 marks. So the interior 5 marks எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம், கண்டிப்பா பண்ணிடுவோம். கம்பல்சரி முதல் கொண்டு எல்லாமே பண்ணிடுவோம். அது டைம் வேணும்டா, பிகாஸ் நமக்கு செஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, பாட்னி, ஜூவாலஜி. So it will take time, but you will get. Tomorrow I getting 3 marks. So I'm 8, 9 botany, 9 zoology. Super, எடுத்துடலாம்டா, no problem Gary. We'll make it to centum. Then you're also topper again. Everywhere, all toppers are here. Okay, all toppers are here in Xylem. What to do? Yeah. So what is Mayer-Rokitansky syndrome? பாத்துருவோமா? பாருங்களா பசங்களா? All women are born with ovaries. That is not a point to debate. It is fine. Okay, அடுத்து. But some do not have functional uterus. Ovaries இருக்கு, ஆனா functional uterus இல்லை, which is அவங்களால they cannot achieve pregnancy. ஏன்னா ovaries இருந்து ஓம் இருந்து fertilization நடந்தாலும்
அது இம்ப்ளான்ட் ஆகிற இடம் யூட்ரஸ். அது ஃபங்க்ஷனலாக இல்லைன்னா யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்காது, ஜைகோட் டெவலப் ஆகாது, ஃபீட்டஸாக மாறாது, இன்ஃபேண்ட்டாக வெளியே வராது. கரெக்டா? ஓகே. எஸ் சுரேஷ், தேங்க்யூ. தட்ஸ் வை யூஆர் சேட்டிங். நோ, உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்காக இந்த சேட் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. ஓகே. அடுத்து, ஸோ ஹவு காப்பர் ஐயூடிஸ் ப்ரொவைட் கான்ட்ராசெப்ஷன். நல்லா கவனிங்கடா. ஐயூடிங்கிறது இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ். அதாவது யூட்ரஸ்குள்ள ஒரு டிவைஸை வைக்கிறோம், அது ஒரு பேரியர் ஆக்ட் ஆகுது. யூட்ரஸ்குள்ள வைக்கிற டிவைஸ் என்ன பண்ணுது? பிரெக்னன்சியை அச்சீவ் பண்ணாம ஹெல்ப் பண்ணுது, தடுக்குது. பிரெக்னன்சி தடுக்குது. எப்படி பண்ணுது? அது எஸ்பெஷலி காப்பர் ஐயூடிஸ் எப்படி பண்ணுது பார்த்துருவோமா? Tomorrow 10 o'clock you have live, followed by 6 o'clock again you'll have live. ரெண்டு லைவ். நாளைக்கு மொத்தம் 3 லைவ் இருக்கு உங்களுக்கு. ஐ திங்க் 3 or 2 டே. சண்டே கண்டிப்பா 3 லைவ் இருக்கும் உங்களுக்கு. காலைல 10 மணிக்கு ஒரு லைவ், 3 மணிக்கு ஒரு லைவ், 6 மணிக்கு ஒரு லைவ். ஓகே சார். நீங்க இப்பெல்லாம் சொல்லும்போது அழுகே வருது சார். என்னால முடியலனா என்னால எப்படி சார் முடியும்? டேய், உங்களால முடியல வேற யாரால முடியும்? ஏன்னா எல்லா டாப்பர்ஸும் இதே கேள்வி கேட்குறீங்க. இஃப் யூ cannot do, who is going to do? ஒரு வருஷமா படிச்சு டீச்சர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்ணி மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி 98, 99 ஆவரேஜை மெயின்டைன் பண்ணி உங்களால பண்ண முடியலன்னா சத்தியமா யாராலும் பண்ண முடியாது. அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறுறீங்க உங்களுக்கே தெரியாம. இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ மார்க் ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணி உங்களால் அந்த சென்டம் ஸ்கோர் நல்ல டாப் ஸ்கோர் எடுக்க முடியலன்னா உங்களுக்கு வர கீழே வர ஜூனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இவங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கல, நம்மளாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற டிமோட்டிவேட் ஆயிடுவானுங்க. ஸோ உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். புரியுதா? அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, மற்றதெல்லாம் கரெக்டாக வந்துடும். நத்திங் டு வரி. ஓகே. இது எல்லாமே கடந்து போகும். அதனால நீங்கள் தைரியமாக ஃபார்வர்டாக போங்க. பயந்து ரிப்ளை அடிச்சிங்கன்னா பேக் அடிச்சு முடிஞ்சு. மர்கையா சாரி டர்கையா மர்கையா. அதனால பயப்படக்கூடாது இன்னைக்கு. சரியா? வந்துட்டான்ல, வந்துட்டான். 100 ஐஸ் பிளேக் உனக்கு. ஓகே. இப்பதான் உன்னை அடிச்சு உரிக்கலான்னு ரெடியா இருந்தோம். இப்பதான் உன்னை பத்தி விசாரிச்சாங்க, உன்னை உரிக்கலான்னு பார்த்தோம், நீ வந்துட்ட, தப்பிச்சிட்ட. So we'll see how this copper IUD is going to prevent contraception. Okay. So copper IUDங்கிற போது உங்களுக்கு பேர்ல என்ன புரியுது? IUDங்கிற இன்ட்ராயூரின் டிவைஸ்ல யார் காப்பர் தான் இருக்கு. அப்ப காப்பர் நம்ம ரிலீஸ் பண்ணும். இதுக்கு ரிலீஸ் ஃப்ரீ காப்பர் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்போது காப்பர் என்ன பண்ணும்? யூட்ரஸ்ல போய் செட்டில் ஆயிடும். இந்த யூட்ரஸ்ல வர அந்த ஸ்பெர்மா இருக்கட்டும். ஏன்னா வெஜைனா வழியா யூட்ரஸை கிராஸ் பண்ணி தான் ஃபெல்லோப்பியன் டியூபுக்கு ஸ்பெர்ம் போகணும். சரியா? இப்போ யூட்ரஸ் வழியா போகும்போது இந்த காப்பர் என்ன பண்ணும்? ஸ்பெர்மா முடிச்சுட்ரும். சப்ரஸ் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. ஓகே. ஸ்பெர்ம் மூவ்மெண்ட் கம்மியாயிரும், ரீச் பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் பிரெக்னன்சி அச்சீவ் ஆகாது. ஓகே. ஸோ தே ரிமைன் இன் யூட்ரஸ் ஃபார் 5 to 10 years எக்ஸாம்பிள் நோவாட்டி அண்ட் CUT 380. புரிஞ்சுதா? கிளியர்? சூப்பர். நானும் யோகேஷும் கோயில் இருக்கோம் சார். வெரி குட் ரா, சூப்பர். நல்ல விஷயமெல்லாம் பண்றீங்களா? பண்ண மாட்டீங்களே. தஞ்சை பெரிய கோயிலா? என்னோட ஒரு வணக்கத்தை சொல்லிருக்கேன் அவருக்கு. நான் தான் சொல்லிவிட்டேன். சூப்பர்ரா. எஸ் யோகு, ஹாய். நானும் பார்த்தேன், என்னடா யோகேஷ் ஏன்டா லைவ் அட்டன் பண்ணல, இல்ல ட்ரேக் வருவானேன்னு பார்த்தேன், மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ கைஸ் ப்ளீஸ் லிசன். கிளியர்? எஸ். குயிக்காக முடிச்சு கொடுத்துறேன்டா, அப்புறம் கதை பேசலாம். எனக்காக ஒரு 10-15 minutes கொடுங்க, குயிக்காக முடிச்சு கொடுத்துறேன். ஓகே. ஸோ லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் குட் கைஸ், லிசன். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர் பார்த்துருவோமா? ஸோ வாட் இஸ் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? என்ன சொல்றாங்க? கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருவோமா? Yes sir, can you teach physics important 5 marks? Definitely, but I will not teach. We will have Nivetha ma'am. Nivetha ma'am da physics நமக்கு ஹேண்டில் பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரணும் தெரியல உங்களுக்கு. ஸோ நிவேதா மேமோட செஷன் வரும்போது நீங்க சொல்லுங்க, நானும் மேம் கிட்ட சொல்றேன். மேம் கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ஃபைன். ஓகேடா, பக்கத்துல உட்காருங்கடா, கிளாஸ் கவனிங்க அப்படியே. சரியா? ஆண்டவன் கிட்ட ப்ரே பண்ணி முடிச்சா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆண்டவனை. நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஃபைன். Yes. So பாருங்க, inheritance of genes from a male partner to a female child and then to a male. என்ன புரியுது? ஈஸியா பாருங்க. Male, female, male. அவ்வளவுதான்.
கிறிஸ் கிராஸா போகும், ஜெண்டர் ஆப்போசிட்டா போகும். மேல்ல ஆரம்பிச்சா ஃபீமேல்ல போகும், மேல்ல முடியும். எப்படி சார் பாசிபிள்? நல்லா பாருங்க, மேல்ல எக்ஸ் இருக்கா, அது என்ன ஆகும், ஃபீமேல் எக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருச்சு. இந்த ஃபீமேல் எக்ஸ் என்ன பண்ணும், மேலோட எக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். வேலை முடிஞ்சு. ஓகே, கிளியர்? This is the concept of criss-cross inheritance. Criss-cross, male female, female male. Simple டா, முடிஞ்சது, அவ்வளவுதான்டா. அடுத்து பாருங்க, hollandric genes முடிச்சிரோமா? Yeah. So the genes present in the differential region of the Y chromosome are called Y-linked or hollandric genes. The Y-linked genes have no corresponding allele in X chromosome. ஒண்ணும் இல்லடா, Yல எக்ஸ்க்ளூசிவா நீங்க பார்க்கக்கூடிய சில ஜீன்ஸ் தான் ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ற கேளுங்க. Yங்கிற ஜீன் இருந்துச்சுன்னா அது மேல டெவலப் ஆகுன்னு படிச்சிருப்போம். ஏன்னா ஃபீமேல்ஸ் they have only XX, males have XY. அப்ப அந்த Yங்கிறது ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டர் இருக்கு, அதனால தான் அது மேல கன்வெர்ட் ஆகுது. அப்ப அந்த Yல என்ன இருக்கு, இந்த ஹோலாண்ட்ரிக் ஜீன் இருக்கு. ஸோ இந்த ஜீன் என்ன பண்ணும், மேலா உருவாக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் அது எல்லாமே இன்டியூஸ் பண்ணி மாற்றும். ஸோ இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபவுண்ட் இன் மேல்ஸ். ஓகே, ஓகேவா? புரிஞ்சோடா? இந்த கேள்விகள் எல்லாம் ஓகே, ஈஸி, எழுதிடலாம்னு யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு நான் கிளாஸ் இருக்கும்போது புரிஞ்சு படிச்சு முடிச்சிருங்க. ஓகே, ஜஸ்ட் டூ இட், ஈஸி வில் கெட் மார்க்ஸ். சரியா? ஓகே, சோ அடுத்த கேள்வி இதற்கு ஓகேவாடா? ஓகே, ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் திஸ் क्वेश्चन? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். Why are sex-linked recessive characters more common in male human beings? எதனால sex-linked recessive characters ரொம்ப மேல்ஸ்ல காமனா இருக்குன்னு கேக்குறாங்க. பாப்போமா? ரெடியா? ஓகே, அலிஷா ஓகேன்ட்டாங்க. அடுத்து ஏஞ்சல் ஓகேன்ட்டாங்க. அடுத்து கடகடன்னு ஓகே சொல்லணும். கேரி இருக்கீங்களா? சுரேஷ் இருக்கீங்களா? ட்ரேக்கும் பிளேக்கும் கிளம்பிட்டானே, அவனுக்கு இருக்கு, அவன் 2 பேத்துக்கும். வேற யார் இருக்கா? PPRS இருக்கீங்களா? என்னடா பேர் வச்சிருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா இல்லடா சொல்றதுக்கு. ஓகே ஃபைன். அடுத்து, so why are sex linked recessive common in male? நல்லா கவனிங்கடா, ரொம்ப ஈஸி. ரெசசிவ்னால என்ன அர்த்தம், ஒன்னு எஃபெக்ட் ஆயிருந்தாலே போதும்னு அர்த்தம். சரி, இப்போ நல்லா ஈஸியா எடுத்துக்கோங்கடா. இவன் ஒன்னு மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கான். ஓகே, இப்போ இதால யாருக்கு பிரச்சனை வரும்? Imagine this X is contributed for male and for female. Okay, fair deal. இந்த damaged X வந்து மேலுக்கு அனுப்பிட்டு ஃபீமேலுக்கு அனுப்பிட்டான். எதனால சார்? மேல் கிட்டயும் ஒரு டைம் தான் இருக்கு, ஃபீமேல்ல ஒன்று தான் இருக்கு, அப்புறம் மேல்ல காமன். ஏன்னா ஃபீமேல்ல இந்த எக்ஸை மாஸ்க் பண்றதுக்கு இன்னொரு எக்ஸ் கன்னு மாதிரி நிக்குதுங்க. மேல்ஸ்ல இருக்கிறதே ஒரு எக்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த இடத்துல அது டாமினன்ட் ஆகி எக்ஸ்பிரஸ் பண்ணி. ஸோ என்ன ஆகுது, இட் இஸ் வெரி வெரி காமன். ஓகே, yes, Gary is also the source. Very good, super super, exactly, hemizygous, அதுதான் கண்டிஷன். ஓகே, சோ பாருங்க, males are hemizygous. இந்த வார்த்தை கண்டிப்பா எழுதணும். அதுக்கான அர்த்தம் தான் கதை எழுதியிருக்கேன். ஏன்னா ஃபீமேல்ல ஒரு எக்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த எக்ஸை வந்து மாஸ்க் பண்றதுக்கு, காப்பாத்துறதுக்கு இன்னொரு எக்ஸ் இருக்கு. அப்ப அந்த பாதிக்கப்பட்டு கவலைப்பட வேண்டாம். அப்ப 2 எக்ஸ் பாதிக்கப்பட்டா மாட்டிடுவானுங்க, ஒன்னு மட்டும் பாதிக்கப்பட்டா பிரச்சனை இல்லை. ஆனா மேல்ஸ்ல இருக்கிறது ஒரு எக்ஸ், ஒன்னு கண்ணு, அவனும் டேமேஜ் ஆயிட்டா முடிஞ்சு போச்சு. It get expressed. Simple. Got it? அவ்வளவுதான்டா. ஈஸியா எழுதிடலாமா இந்த கேள்வி? எழுதிடுவீங்களா? சூப்பர் சூப்பர், வெரி குட். Mention the symptoms of phenylketonuria. Okay, தெரிஞ்ச பசங்க எல்லாமே குயிக்கா ரிவிஷன் பண்ணுங்க. Okay, those who know these answers quickly revise. Those who do not know, learn it. Simple. Severe mental retardation. Phenylketonuria condition பாத்தீங்கன்னா ஒரு என்சைம் பிரச்சனைடா. Okay, phenylalanine hydroxylaseங்கிற என்சைம் not mentioned here, not needed, but still I'm telling you extra information. அது என்ன ஆகும், அது இல்லாதனால நிறைய phenylalanine அப்படியே ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதாடா? phenylalanine hydroxylaseங்கிற என்சைம் இல்லாதனால கன்வர்ஷன் நடக்காது. ஓகே, ஒரு பொருள் கன்வெர்ட் ஆகும், கன்வர்ஷன் நடக்காது. அப்போ ஒரு வேஸ்ட் மாதிரி ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அது ஸ்டோர் ஆக ஆரம்பிக்க என்ன ஆகும், மென்டல் ரிட்டார்டேஷன், லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர், அண்ட் phenylpyruvic acid வந்து யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆக ஆரம்பிச்சிடும். Yes, so light pigmentation of skin and hair is a major condition. Very good, super. அவ்வளவுதான். அடுத்து, what is extra chromosomal inheritance? Explain with an example.
இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்களா? அது ஈஸியான கேள்வி பாருங்க. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் என்னடா சொல்றாங்க கேள்வியிலே புரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்டை இது பண்ணுங்க. குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஓகே, நியூக்ளியஸ் குரோமோசோம் ஏதோ வருது. எக்ஸ்ட்ரா குரோமோசோம் அதாவது ஒரு செல்லுல நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற குரோமோசோமை தாண்டி ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. நீங்க ஒரு செல் எடுக்கிறீங்க, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, இந்த இடத்துல சைட்டோபிளாசம் இருக்கு. அப்ப இந்த சைட்டோபிளாசம்ல யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா, சைட்டோபிளாசம்ல நமக்கு சில ஆர்கனல்ஸ பார்க்கலாம். இவனுக்குள்ள என்ன இருக்கும்? குரோமோசோம் இருக்குங்கிறானுங்க. ஓகே, நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருந்தா நியூக்ளியர் குரோமோசோம் நம்ம ஈஸியா பேசி முடிச்சிடலாம். ஆனா நியூக்ளியஸ் இல்லாம வெளியே சைட்டோபிளாசம்ல மைட்டோகாண்ட்ரியா ஒரு ஆர்கனல் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள சில குரோமோசோம் இருக்கு. அப்போ சைட்டோபிளாசம் ஜைகோட்டுக்கு போகுது. நல்லா கவனிங்க. சைட்டோபிளாசம் ஜைகோட்டுக்கு போகுதுன்னா கூடவே சேர்ந்து மைட்டோகாண்ட்ரியா போகும், கூடவே சேர்ந்து அந்த எக்ஸ்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸும் போகும். அவ்வளவுதான் விஷயம். The cytoplasmic extranuclear genes என்ன சொல்ல வராங்க? Cytoplasmic extranuclear genes have a characteristic pattern of inheritance which does not resemble genes of nuclear chromosome and are known as extra chromosome. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. ஒரு மொக்க क्वेश्चन, ஒரு ஈஸி क्वेश्चन. இது எனக்கு கம்பல்சரி கேட்டிருந்தாங்க. தெரியும்டா ஏன் மாட்டிப்பீங்கன்னு. கரெக்டா எழுதிட்டீங்களாடா அலிஷா? தப்பு எதுவும் பண்ணல? தப்பு பண்ணிதான் பரவாயில்ல. இப்ப கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுடா. உங்களுக்கு எல்லாமே முக்கியமான கேள்வி எடுத்து வந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு தெளிவாக படிச்சுங்க. இது புரியலன்னு சொல்லுங்கடா, ஒன்றும் பிரச்சனை. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ எம் ரெடி ஹியர் டு எக்ஸ்பிளைன் n நம்பர் ஆஃப் டைம்ஸ். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவானா? ஓகே, நான் காது கேட்க மாட்டேன். உட்காந்து சார் புரியலன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இஃப் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம், ஐ கேன் ரிப்பீட் இட் செவரல் டைம்ஸ். ரெடி? கிளியரா? இந்த கேள்வி புரிஞ்சா? எனக்கு இது ஒரு கட் ஃபீலிங் கேள்வி. கிளியரா? அனைவருக்கும் புரிந்து விட்டதா? ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுன்னு நம்புறேன்டா. அடுத்து பாப்போமா? சூப்பர்ரா. ஓ அப்படியா? சூப்பர் அலிசா, வெரி குட். இருந்தாலும் இந்த தன்னடக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சூப்பர். அடுத்து ரைட் அ நோட் ஆன் ஹண்டிங்டன்ஸ் கொரியா. பார்த்துருவோமா? Huntington's chorea generally நம்ம வந்து it is a condition where it is an autosomal dominant lethal gene. Okay, இது வந்து ஹியூமன்ஸ்ல கொஞ்சம் டேஞ்சரஸ்னா it can kill humans. ஓகே, அகைன் டீச் பண்ணுங்க. பண்றேன்டா நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்றேன் கேளுங்க. ஓகே, இங்க வந்து ஸ்பெர்ம் இருக்கு, இங்க வந்து ஓம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா இவன் தான் ஜைகோட். ஒரு செல்லுல என்ன இருக்குடா? நியூக்ளியஸ் இருக்கு, கூடவே சைட்டோபிளாசம் இருக்கு. ஓகே, இந்த நியூக்ளியஸ்ல குரோமோசோம் இருக்கு. அதனால குரோமோசோம் வந்து இந்த ஸ்பெர்மும் ஓமும் மேலும் ஃபீமேல். கரெக்டா? ஸோ மேல் பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட் கிட்ட இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் குரோமோசோம் வழியா ஜைகோட்டுக்கு வருது. சரி, இப்போ சைட்டோபிளாசம்ல என்ன இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூக்ளியஸ் வந்து மோஸ்டா மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்றது ஸ்பெர்ம் பண்றது தான். ஓகே, இந்த சைட்டோபிளாசம் கான்ட்ரிபியூட் பண்றது ஃபீமேல், ஓவம் பண்றது. இந்த சைட்டோபிளாசம் அப்படி என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we have organelles. யாரு? மைட்டோகாண்ட்ரியா. அந்த மாதிரி நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியா மாதிரி ஆர்கனல்ஸுக்கு தனியா குரோமோசோம் செட் இருக்கு. தனியா எக்ஸ்ட்ராவா நியூக்ளியஸ்ல இல்லாத குரோமோசோம் அவங்ககிட்ட இருக்கு. அப்போ டெக்னிக்கலி சைட்டோபிளாசம் இங்கிருந்து வருதா? ஃபீமேல் இருந்து வருதா? அப்ப சைட்டோபிளாசம் ஃபீமேல் இருந்து வரும்போது ஃபீமேல் சைட்டோபிளாசம்லயும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அப்ப அந்த மைட்டோகாண்ட்ரியா ஜைகோட்டுக்கு வரும்போது இங்கேயும் அந்த மைட்டோகாண்ட்ரியா வரும். இங்கேயும் என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராவா குரோமோசோம் இருக்கும். இதுதான் எக்ஸ்ட்ரா சைட்டோபிளாசம்ல இருக்கிறதுனால சைட்டோபிளாஸ்மிக் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் சொல்றோம். ஓகே, புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதாடா? ஓகே, இனி புரியலன்னா உங்களுக்கு எந்த இடத்துல புரியலங்கிறது எனக்கு கிளாரிஃபை பண்ணும். ஓகே, so which point you forgot or which point you're not understanding, you can tell me that. அதை clarify பண்ற மொத்த கான்செப்ட் clear ஆகும். Simple. Okay, ready?
அடுத்து பாருங்க ஹண்டிங்டன் ஸ்கோரியா பார்த்துருவோமா. இது வந்து ஒரு லீத்தல் ரா. என்ன தெரியுமா ஆகும்? இன்வாலன்ட்ரி ஜர்க்கிங். இது நான் நீட்டுக்கு டீச் பண்ண டீச் பண்ணுவேன். இது எந்த அளவுக்கு இருக்கும்னா இட் சீம்ஸ் டு பி லைக் த பர்சன்ஸ் டான்சிங். அந்த அளவுக்கு ஜர்க்கிங் இருக்கும், இன்வாலன்ட்ரி ஜர்க்கிங் இருக்கும். பட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். 35 to 40 இறந்துருவாங்க. நிறைய பிசிக்கல் டிட்டோரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஒரு நர்வஸ் டிசார்டர். அடுத்து நாலஜ் குயிக்கா பார்த்துடலாம். சரி, முடிச்சு கொடுத்துறேன், நோ ப்ராப்ளம். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட். இதெல்லாம் ஈஸி கொஸ்டின், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். பாருங்க, டெம்ப்ளேட் ஸ்டாண்டுங்கிறது டியூரிங் ரெப்ளிகேஷன் DNA strands have the polarity 3' to 5' act as template. அதாவது இங்க வந்து TAC இருக்குன்னா ATG இவன் தான் டெம்ப்ளேட். கிளியர்? புரிஞ்சுதா? இந்த டெம்ப்ளேட் வச்சு அப்படியே இன்னொரு ஃபார்ம் பண்ணலாம். இனி அடுத்து கோடிங் ஸ்டாண்டும் mRNA ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, டியூரிங் ரெப்ளிகேஷன் என்ன ஒரே வித்தியாசம், தைமின் போல யூராசில், அவ்வளவுதான். During replication, DNA strands having the polarity 5' to 3' act as a coding strand. So, இது நம்ம தெளிவா பார்த்தாச்சு. சார் zoology என்ன படிக்கட்டும்? எல்லாமே படிக்கணும்பா. நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா 2 மார்க்ஸ் முடிச்சிருங்க. ஓகே, why tRNA is called as an adapter molecule? அடுத்த ஈஸி கேள்வி பார்த்துருவோமா. tRNA எதனால அடாப்டர்? ஒரு அடாப்டரோட வேலை என்னடா? லேப்டாப்ல நீங்க ஒரு அடாப்டர் குத்துறீங்க. எது குத்துவீங்க? so that you can insert some other device which is not compatible to laptop. கரெக்டா இல்லையா? ஸோ லேப்டாப்ல நான் ஒரு வயர் குத்தணும், அந்த வயர் உள்ள ஏற மாட்டேங்குது. ஸோ அடாப்டர் குத்தி ஏற்றுவேன். ஸோ அதுதான் டிஆர்என்ஏ பண்ணுது. டிஆர்என்ஏ என்ன பண்ணுது? அமினோ ஆசிட்ஸை அண்ட் கோடான்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துறது டிஆர்என்ஏ. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ மாலிக்யூல், ஸோ இட் பிரிங்ஸ் எவ்ரிதிங். எல்லாம் ஸ்கேட்டரா இருக்கும். பாருங்க, the transfer RNA molecule of cell act as a vehicle that picks up the amino acid scatters. அமினோ ஆசிட் எடுத்து கொண்டு வந்தாதான் அதை வச்சு அடுத்தடுத்து ப்ரொசீஜர் பண்ண முடியும். சரியா? ஓகே, and hence it is called as adapter molecule. This term was postulated by Francis Crick. சரியா? ஓகே, டேய் பசங்களா, உங்களுக்கு மாலிகுலர் ஜெனடிக்ஸ் சாப்டர் வந்து கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆக மாட்டீங்கன்னா தயவு செஞ்சு நான் சாப்டர் 1 ஷாட் லைவ் எடுத்துருப்பேன்டா. தயவு செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க சாப்டர் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சாப்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஆனால் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். பிகாஸ் அது புரியல, உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே, Kevin Peterson, happy Valentine's Day, sir. Thank you, thank you very much. Same to you. Yeah. What is operand pathuroma? The cluster of genes with related function is called operand. ரொம்ப simplest definition. Cluster of genes. ஒரு genes கூட்டமா இருக்கு, அது என்ன சொல்லுவோம்? operand சொல்லுவோம். அவ்வளவுதான் விஷயம். Okay? Same, we have seen that. Yeah. நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு. டே ஈஸி क्वेश्चन டா, நிறைய பேர் கன்ஃபியூஸ், லாஸ்ட் மினிட்ல மறந்துடுவானுங்க. டே சைடுனாலே சுகர் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். சுகரும் நியூக்ளியோனால நியூக்ளியோடைடு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ டைடுனா கண்டிப்பா சுகர் இருக்கு, நியூக்ளியோடைடு இருக்கு, கூட பாஸ்பேட் இருக்கு, அவ்வளவுதான். Gary sir, please reply. What should I reply da? What was your question? I couldn't see any of your question here. Yes, nucleus subunit is composed of nitrogen base linked to pentose sugar molecule. அப்ப nitrogen பேஸும் சுகரும் இருக்குது நியூக்ளியோசைடு. அவன் கூடயே பாஸ்பேட் வந்துட்டா அவன் நியூக்ளியோடைடு. அவ்வளவுதான். இது ஒரு ஈஸி கேள்வி. பாருங்க அடுத்தது, இதெல்லாம் ஈஸி கேள்விடா. 1 enzyme 1 gene அப்படின்னா என்ன? டே ஒரு என்சைம் உருவாகிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஜீன் தான் காரணமா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நல்லா பாருங்க, ஜார்ஜ் பீடில் and எட்வர்ட் டேட்டம் proposed the 1 gene 1 enzyme hypothesis, which states that 1 gene is enough to control the production of 1 enzyme. அவ்வளவுதான், 1 gene 1 enzyme, 1 gene 1 enzyme, simple. எலிஷ் மாத்ரோமா. atavistic organs. டேய் பசங்களா, கிளியரா இருக்கு? போய் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். அமைதியா இருக்கானுங்க. கமெண்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட். எஸ், atavisticங்கிறது என்னோட முன்னோர்கள் வைத்திருந்த ஒரு கேரக்டர், ஒரு ஆர்கன் ப்ரிசைஸா சொல்லணும்னா அது வந்து எனக்கு தேவைப்படல. ஓகே, அதனால என்கிட்ட இல்ல. பல தலைமுறைகள் அதுக்கு அழிஞ்சிருச்சு, என்கிட்ட இல்ல. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஜெனரேஷன்ல அது ரீஅப்பியர் ஆகுது. யூ கால் இட் as atavistic. This is my question. Hey, what is your question, Ra? Sir, please reply this day. எனக்கு அது மட்டும் தான் இருக்கு. This is my question தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. இங்க பாருங்க, இப்படி தான் இருக்கு பாருங்க. Can you see that?
அதுதான் எனக்கு தெரியுதுங்க. திஸ் இஸ் மை கொஸ்டின் தான் தெரியுது. ஓகே, ஸோ பாருங்க, what is your question? Please tell me now. Okay, so sudden appearance of vestigial organs in highly evolved organism is called atavistic. Presence of tail in human baby. பாத்துப்பீங்க, ஹியூமன் பேபில டெயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னு என்ன சார்? பேபிஸ்க்கு ஹியூமன்ஸ்க்கு இதில் டெயில் கான்செப்ட் இல்லை, ஏன்னா பல வருஷமா அழிஞ்சிருச்சு. அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து மரத்தில் ஏற போகிறதுல தேவையில்லை. சம்டைம்ஸ் அது சில குழந்தைங்களுக்கு டெயில் வரும், ரீஅப்பியர் ஆகும், விச் மீன்ஸ் ஆன்சிஸ்ட்ரல் ட்ரைட் ரிப்பீட் ஆகுது. அவ்வளோதான் கதை. ஓகே, இனி அடுத்து மேஜர் கேஸஸ். ஈஸி கொஸ்டின்ரா. CO2, NH3, UV, வாட்டர் வேப்பர் எக்ஸெட்ரா. அவ்வளோதான்டா. இதை நீங்கள் எவல்யூஷன் தரவாக படிச்சிருப்பீங்க. இதை நம்ம வந்து தெளிவா 3 மார்க்ல அந்த டயக்ராமோட படிப்போம். பட் ஸ்டில் குயிக்காக சொல்லிடுறோம். How does the Neanderthal man differ from the modern man appearance? இந்த கேள்வி வந்து இது வந்து எந்த மேனை விஷயம் கேட்பாங்க. சரியா? கேட்பாங்க. அதனால அது நம்ம மொத்த சாட்டி தெளிவாக முடிச்சிடலாம். ஃபைன். As money. என்னடா ஏஞ்சல்? புரியலடா ஏஞ்சல். As money na? Okay, so Neanderthal man differ from the modern human in having semi-erect posture. Semi-erect. Okay, இது வந்து full erect-ஆ, இது semi-erect. Flat cranium, sloping forehead, thin large orbits, heavy brow ridges. இது brow ridges. The brow ridges heavy-ஆ இருக்கும். And protruding jaws, no chins. Okay. Yes, அடுத்து. This is the common withdrawal symptoms of drugs and alcohol abuse. நமக்கு தெரியும், ஒரு பழக்கம் அடிக்ட் ஆயிடுச்சுன்னா அது இல்லைன்னா கஷ்டம். வித்ட்ராவல் என்னன்னா அந்த பழக்கம் அது வந்து இப்போ ஃபார் சே பாருங்க, இப்போ கைஸ் அண்ட் ஆல்கஹாலிக். ஓகே, இஸ் அடிக்டட். ஸோ ஆல்கஹால்னா ஹி மைட் மேக் இஷ்யூஸ். ஆனால் வித்ட்ராவல் டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன தெரியுமா, அவனுக்கு இந்த ஆல்கஹால் குடிச்சு அவனுக்கு குடிக்கலன்னா அவன் உடம்பு அவனுக்கு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உடம்பு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். Okay. So zoology important question for pure science group. Tomorrow I have zoology third revision. That is the thing that இன்னைக்கு உங்களுக்கு இந்த லைவ் முடியும் போது இந்த வாட்ஸ்அப் கம்ப்யூட்டர்ல வந்துரும்டா. சரியா? You will get this. But this has to be over. It will be over 10 minutes. Okay? Fine. So the withdrawal symptoms may range from mild tremors or convulsions. சில பேருக்கு கைகள் ஆடும், கால்கள் ஆடும், கோபம் வரும், nervousness வரும், தலை சுத்தும். All things can happen. இது எல்லாமே withdrawal. Okay, body react ஆகிறது withdrawal. Okay, அடுத்து பாருங்க, எதனால காமன் கோல்டுக்கு அகைன்ஸ்ட் உன்னால வேக்சின் உருவாக்க முடியல? ஹெச்ஐவிக்கு அகைன்ஸ்ட் பண்றீங்க, கேன்சர் அகைன்ஸ்ட் பண்றீங்க, ராபிஸ்க்கு அகைன்ஸ்ட் பண்றீங்க. எதனால காமன் கோல்டுக்கு அகைன்ஸ்ட் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் காமன் கோல்டுக்கு 1000 ஸ்ட்ரெயின் இருக்கு, மியூட்டேட் ஆயிட்டே இருப்பான். அப்ப பண்ண முடியாது. ஓகே, டார்கெட் ஸ்பெசிபிக் பேத்தஜன் எலிசிஸ் இம்யூனிட்டி. இன் கேஸ் ஆஃப் காமன் கோல்டு 200 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்கு. ஓகே, அது என்ன ஆகும்? டிசீஸை காஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே காஸ் பண்ணிட்டே இருக்கனால என்ன ஆகுது, நம்மளால ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயினை ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரி, அப்படியே நம்ம பண்ணால் அது மியூட்டேட் ஆயிடுது. அப்போ கஷ்டம். சரியா? இந்த 200ங்கிறது மியூட்டேட் ஆகும்டா. மியூட்டேட் ஆகி அது 1000 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து காலாசர் பாருங்க. காலாசர் ஆர் விஸ்ரல் leishmaniasis is caused by Leishmania donovani, very important, which is transmitted by the vector Phlebotomus sandfly மூலமா. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல சில விஷயம் ஆட் பண்ணிக்கோங்கடா. பேசிக்கா இது எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா, போன் மேரோ, லிவர், லிம்ஃப் கிளாண்ட்ஸை பிரைமரியா அட்டாக் பண்ணும். சரியா? ஓகே, இனி பாருங்க, இதோட சிம்டம்ஸ் பாருங்க. வெயிட் லாஸ், அனீமியா, ஃபீவர், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படி நம்ம சிம்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாங்க நிறைய கியூரிஸ் பண்ணியிருக்கேன். அதையும் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, மென்டல் டிப்ரெஷன் சிம்டம்ஸ் என்ன, நமக்கு இப்போ என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிடலாம். ஓகே, ஆங்ஸைட்டி எழுதலாம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, செல்ஃப் எஸ்டீம் இல்லை, பயந்துட்டே இருக்கிறது, நாட் பீயிங் டு ஏபிள் பேசிக் திங்ஸ், யூ நாட் ஏபிள் டு என்ஜாய். மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் ஈஸி சாப்டரா இருக்க முடிச்சிடலாம். ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. நல்லா கவனிங்கடா. ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது சிம்பிள், இதோட முடிஞ்சிடும் பாருங்க. ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது ஆமாண்டா கரெக்ட், மெத்தனால் குடிச்சா எத்தனை குடிப்பாங்க. எதனாலனா அந்த மெத்தனால் வந்து எத்தனாலோட ஜாஸ்தினால நம்ம பாடி என்ன பண்ணும், எத்தனால் எடுத்து மெத்தனால் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அதனால தான் நீங்கள் படிச்சிருப்பீங்களே, 11th படிச்சிருப்பீங்களே, தான் ஆங்ஸைட்டினா ஸ்ட்ரெஸ் தான்டா. கரெக்ட், ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ பாருங்க, ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது என்னன்னா அந்த உயிரோட இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசமை நான் கொடுக்கறது ப்ரோபயோட்டிக்ஸ். ப்ரீபயோட்டிக்ஸ் என்னன்னா அந்த உயிரோடு இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வளர்றதுக்காக நான் சில ஃபுட்டு கொடுக்குறேன், அது ப்ரீபயோட்டிக்ஸ். நல்லா கவனிக்கிறா. தயிர்ல இருக்கிறது ப்ரோபயோட்டிக்ஸ்.
ஏன்னா தயிர்ல நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, நல்ல கட் பாக்டீரியா இருக்கு, நம்ம கட் நல்லா ஹாப்பியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ப்ரோபயோட்டிக்ஸ். இப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளரணும்னா நான் என்ன பண்றேன், ப்ரீபயோட்டிக்ஸை கொடுப்பேன். அதுக்கான ஃபுட்டை கொடுத்து வளர்த்த வைக்கிறது. ஓகே, டைரக்டா ஆர்கானிசம்ஸை கொடுக்கறது ப்ரோபயோட்டிக்ஸ், அதுக்கான ஃபுட்டு கொடுக்கறது ஃபார் growthக்கு அது ப்ரீபயோட்டிக்ஸ். சிம்பிள். ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ் சூப்பர் பார்த்துருவோமா? ஆன்டிபயோட்டிக்ஸ்ங்கிறது என்ன தெரியுமாடா? ஆன்டிபயோட்டிக்கோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆன்டிபயோட்டிக் வேலை என்ன? கொல்றது. அதுதான் சிம்பிள். சூப்பர்ஸ் பாருங்க, பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸ் கெயின் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். சில இதுதான் பெரிய பிரச்சனை வாழ்க்கையில. 2030 2050 ரொம்ப பெரிய பிரச்சனை. டாக்டர் அடினா நீங்க இந்த பிரச்சனையை விட்டு தலையை தொறிஞ்சு சுத்திட்டு இருப்பீங்க. என்ன பிரச்சனை? சில பல பாக்டீரியாஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் சாகப்பட மாட்டேங்குது. இட்ஸ் நாட் கெட்டிங் கில்ட், இட்ஸ் நாட் கெட்டிங், இட் இஸ் நாட் டைங். நீ ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுற அந்த மைக்ரோஆர்கானிசம் உயிரோட ஜாலியா இருக்கு. அப்புறம் எப்படி அதை கொல்ல முடியும்? தட் இஸ் வாட் வி கால் சூப்பர் பக். தே ஹேவ் காட் ரெசிஸ்டன்ட். கிளியர்? புரிஞ்சுதா? Define BOD, biological oxygen demand or biochemical oxygen demand. அப்படின்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசமுக்கு ஒரு தண்ணியில எவ்வளோ தேவைப்படுற ஆக்சிஜன் இருக்கு, அது எதுக்கு சார் தேவைப்படணும்? இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த அவைலபிள் ஆக்சிஜனை எடுத்துட்டு நிறைய ஆர்கானிக் பொருளை கொன்றும். அப்போ பிஓடி ஜாஸ்தியா இருக்குன்னா மைக்ரோ ஆர்கானிசம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நிறைய பிஓடி இருக்குன்னா கண்டிப்பா மைக்ரோ ஆர்கானிசம் அதுல இருக்கணும். ஏன்னா அவனுக்கு நிறைய பிஓடி வேணும்ல. அப்போ ஒரு நல்ல தண்ணி கிளீன் வாட்டருக்கு பிஓடி கம்மியா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஃபைன். அப்ளிகேஷன் பயோட்டிக் பாருங்க. ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் இன்சுலின், ரொம்ப ஈஸி. ஹியூமிலின்ங்கிற பேர் கரெக்டா? The insulin synthesized by recombinant DNA technology is called genetically engineered insulin. It was the first ever pharmaceutical product of RNA technology. Eli Lillyங்கிற கம்பெனி வந்து ஆரம்பிச்சது. என்ன பண்றாங்க, நேச்சுரலா இன்சுலின் ரொம்ப கஷ்டமா இருக்கு எடுக்கிறது பார்த்த உடனே ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்சுலின் அப்படியே உருவாக்கி எடுக்கிறாங்க. அதான் ஹியூமலின் பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான்டா. எஸ், ரோசிக்கும் நார்மல் கவுக்கு என்ன வித்தியாசம்? If anybody is there in name Rosie, sorry, நான் இதுதான் மீன் பண்ணேன். இப்போ ஞாபகம் இருக்கு, when I was teaching in Kerala once what happened, நான் வந்து ரோசிக்கும் நார்மல் கவுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே சிரிப்பு. என்னடா சிரிக்கணும்னு பார்த்தா ஒரு பையன் பேர் ரோசி, ஆனால் ஆக்சுவலி ரோசி அவன் பேர் ROZI. ஓகே, ஆனால் நம்ம சொல்லும்போது ரோசிங்கமா ரிலேட் பண்ணாங்க பசங்க. சின்ன பசங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஷூ 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 மிரட்டி என்னடா எப்படி சிரிப்பு திட்டி விட்டு பண்ணல. ஓகே, ஸோ டோன்ட் மைண்ட். ஸோ ரோசி ஹியர் இஸ் நத்திங் பட் அ டிரான்சரி கவ். ஏன்னா ஜென்ரலா கவோட மில்க்ல புரோட்டீன் கம்மியாக தான் இருக்கும். ஆனா இந்த ரோசியோட கவ் மில்க்ல 2.4 கிராம் per லிட்டர் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபேன்ஸோட நீடுக்காக. ஓகே, ஃபைன். கண்டிப்பாடா ஐல் டீச். ஓகே, ஷோர். ஸோ டீச் இம்யூனாலஜி, ஷோர் ஐல் டீச். ஓகே, கண்டிப்பா ஐல் பிளான் ஐல் டீச். ஓகே, டிரான்செனிக் அனிமல்ஸ், ஈஸி கொஸ்டின்ரா. ஓகே, இது உங்களுக்கு தேவையில்லை, பட் சும்மா பார்த்துக்கோங்க. பட் திஸ் இஸ் த ஆன்சர். பாருங்க, the foreign DNA that is introduced into is called as transgene. அதாவது எனக்கு தேவையான கேரக்டர் நான் என்ன பண்றேன் அப்படியே அனுப்புறேன், அது டிரான்ஸ்ஜீன். அது அனுப்புற அந்த ப்ராசஸ் மூலமா எனக்கு கிடைக்கிறது டிரான்செனிக் அனிமல். சிம்பிள். ஓகே, நார்மல் அனிமல்ரா எனக்கு தேவையான கேரக்டர் இல்லை, மேபி அது பறக்கணும், அந்த பறக்கிற கேரக்டர் நான் கண்டுபிடிச்சு அதை அப்படியே அனுப்புறேன். அந்த ப்ராசஸ் பேர் டிரான்ஸ்ஜெனிசிஸ். டிரான்ஸ்ஜீன் அனுப்புறேன், கிடைக்கிறது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல். சிம்பிள். லாக்டோகுளோபின், அவ்வளவுதான்டா. அடுத்து பாருங்க, டோட்டிபொட்டன்சி, யூனிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சினா ஒரே பொருள் என்ன வேணாலும் மாறலாம். எக்ஸாம்பிள், ஜைகோட்டுங்கிறது ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா கை முளைக்குது, கால் முளைக்குது, தலை முளைக்குது, கண்ணு முளைக்குது, எல்லாம் முளைக்குது. அது டோட்டிபொட்டன்சி. யூனிபொட்டன்சினா ஒரு ஸ்டெம் செல் இன்னொரு பொருளா மட்டும் தான் மாறும். அதாவது ஒரு மசில் ஸ்டெம் செல் மசிலா தான் மாறும், பிளட்டோட ஸ்டெம் செல் பிளட்டா தான் மாறும். அது வந்து கையா மாற முடியுமா? முடியாது. அது யூனிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சினா கம்ப்ளீட்டா மாறும், யூனிபொட்டன்சினா சிங்கிளா மாறும். அவ்வளவு. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, எலைசா. ஈஸி. என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் அஸ்ஸே, இம்பார்ட்டன்ட். இன்வென்டட் பை எவா எங்வெல் அண்ட் பீட்டர் பர்மன். இதுக்காக ஹெச்ஐவியோட ஒரு டெஸ்ட் தான் இந்த எலைசா. ஓகே, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் பேஸ் பண்ண டெஸ்ட். இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். It is not about guide ra. Any guide you can use, no problem. But the thing is, you will have to prepare. Dawn நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய கைட்ஸ் இருக்கு.
but it's not about guides. It's about if you're planning for centum, you'll have to study everything. No compromise in that. Guide you can use for questions, just practicing. சரியா? PCRல மூணே ஸ்டெப் பாலிமரேஸ் செய்யறதுக்கு மூணே ஸ்டெப் என்னது? டீநேச்சுரேஷன், பிரைமர் அனிலிங் ஆர் ரீநேச்சுரேஷன், பிரைமர் எக்ஸ்டென்ஷன். சிம்பிள். இது நம்ம டீடைலா கண்டிப்பா ஹோம்வொர்க்ல பார்ப்போம். இது ஒரு ஈஸியான கேள்வி. அடுத்து டைப்ஸ் ஆஃப் வில்லேஜ். கண்டிப்பா கேட்பாங்கடா, கண்டிப்பா கேட்பாங்க. டைரக்ட், இன்டைரக்ட், சாண்ட்விச் நிறைய இருக்கு. அன்னைக்கு ட்ரிக் சொல்லி தந்தீங்க. நானாடா என்ன ட்ரிக்குடா? எதுக்கு ட்ரிக்கு பாருங்க. A biological product is a substance derived from a living organism and used for the prevention or treatment of disease. ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட் வந்து ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்து எடுக்கிறேன். ஓகே, ஆப்வியஸ்லி பயாலஜிக்கல் அது பேர். அந்த லிவிங் ஆர்கனிசம் எடுத்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுது? சில பல டிசீசஸை ட்ரீட் பண்ணுது, ப்ரிவென்ட் பண்ணுது. சிம்பிள். ஓகே, அது ஆன்டிடாக்சினா இருக்கலாம், பாக்டீரியல் வைரல் வேக்சினா இருக்கலாம், பிளட் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், ஹார்மோன் எக்ஸ்ட்ராக்ட்ஸா இருக்கலாம். எனிதிங் which is going to prevent or treat that particular disease. Simple. Direct indirect. Yes, I remember. Yes. நான் நிறைய ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். செஷன்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா குயிக்கா முடிச்சிடலாம். யா, அடுத்து அக்ளிமடைசேஷன். ஈஸிடா. அக்ளிமடைசேஷன்ங்கிறது திடீர் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது ஒரு என்வைரன்மெண்ட்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கி உருவாகி நிக்கிறது அக்ளிமடைசேஷன். இப்போ உங்களுக்கெல்லாம் திடீர்னு வந்து ஒரு பயம் வரும். நீங்க எல்லா கொஸ்டின் படிச்சு போவீங்க, ஒரு கொஸ்டின் வந்து வித்தியாசமா இருக்கும், இப்போ பயந்துருவீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க ஹேண்டில் பண்ணி அதை வெற்றிகரமா சால்வ் பண்ற ப்ராப்பர்ட்டி பேர் தான் அக்ளிமடைசேஷன். கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கு. என்ன பாருங்க, animals are known, நம்ம தான் animals, okay, known to modify their response to environmental change. environment மாறப்ப நானும் மாறுவேன், நீங்களும் மாறுவீங்க. நம்மளோட கேலிபர், நம்மளோட பொட்டன்சி அதை நம்ம வந்து மறக்க கூடாது. ஓகே, in reasonably short time span, this is known as acclimatization. Everybody should be acclimatized. வெளியே என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் இப்படிங்கிற ஹேண்டில் பண்ணும். அதுதான் நம்மளோட, நமக்கு பை நேச்சர் we have that tendency. அது நிறைய பசங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முடி வெட்டுறது என்னது, I saw many news. டீச்சர் முடி வெட்ட சொன்னாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் முடி வெட்ட சொன்னாங்க, he is going and dying. What is the point? That is what you have to, you can easily handle the stress. அதோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் அக்ளிமடைசேஷன். ஓகே, இங்க பாருங்க, நம்ம ஹையர் ஆல்டிடியூட்ஸ்க்கு போகும்போது என்ன ஆகும்னா, அங்கே வந்து ஆக்சிஜன் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ இருக்கிற ஆர்பிசியால எல்லாமே பண்ண முடியாது, எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. அப்போ ஆர்பிசி ஜாஸ்தி ஆகும். ஆர்பிசி ஜாஸ்தியான உடனே நிறைய ஆக்சிஜனை வாங்கி வச்சு கொண்டு போய் கொடுக்கும். சரியா? ஹைபர்னேஷன், ஏசிவேஷன் பார்த்துருவோமா? ஈஸி. ஹைபர்னேஷன்ங்கிறது பாருங்க, வின்டர் சீசன்ல இவனுக்கு தூங்க போயிடுவானுங்க. இதுவும் நல்ல ஒரு கேரக்டரா. ரொம்ப என்ன, ரொம்ப நச்சு மைக்ரேட் பண்ண முடியல, தே கான்ட் டிராவல். சரியா? வேற என்ன பண்றது, சாப்பாடுக்கும் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, இனி இப்போ என்ன பண்ணலாம், சரி தூங்குவோம். அது ஹைபர்னேஷன். வின்டர் டைம்ல அவங்களால மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண, ரெஸ்ட் இருப்பான், நல்லா ரெஸ்ட் இருப்பான். அது வின்டர் சீசன்ல ஹைபர்னேஷன். சம்மர் சீசன்ல எஸ்டிவேஷன். ஓகே, சில ஃப்ராக்ஸுக்கு சம்மர்ல வெளியே வர முடியாது, ஏன்னா அவன் தண்ணியெல்லாம் உறிஞ்சு மாய்ஸ்ட் கண்டிஷன்ல போய் ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுவான். அப்போ என்ன பண்ணுவான், உள்ள சேஃபா ஒரு இடத்துல அமைதியாக இருப்பான். அதுதான் எஸ்டிவேஷன் டியூரிங் சம்மர். ஓகே, ஸோ எஸ்டிவேஷன் சம்மர், ஹைபர்னேஷன் வின்டர். மறந்துடாதீங்க. சரியா? எஸ். நெட்டாலிட்டி அண்ட் மொராலிட்டி பார்த்துருவோமா? பாருங்க, நெட்டாலிட்டிங்கிறது பர்த் ரேட், அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க மொத்த பாப்புலேஷன்ல, அதே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எவ்வளோ பேர் இறக்குறாங்க மொத்த பாப்புலேஷன்ல, அது பர்த் ரேட், டெத் ரேட். எல்லாமே ஐ நோ யூ கைஸ் வில் ரைட் ஈஸிலி. இதெல்லாம் உங்களுக்கு கடுப்பாதுன்னு தெரியும், பட் வில் குயிக்லி டு இட். ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ், ரெட் டேட்டா புக் பாருங்க. ரெட் டேட்டா புக்குங்கிறது ஒரு ரெட் லிஸ்ட் டேட்டா தான், அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆக போற ஸ்பீஷிஸ், ரிஸ்க்ல இருக்கிறது எல்லாமே போட்டுருவாங்க. யார் பண்றா? IUCN. ஓகே, இது வந்து டெடிகேட்டடா இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே இருக்கிற ஒரு பாடி. ஓகே, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ், which is renamed as வேர்ல்ட் கன்சர்வேஷன் யூனியன். அப்போ இவனுக்குள்ள இருக்கிற ரெட் லிஸ்ட் வர எல்லா ஸ்பீஷிஸும் ரொம்ப ஆபத்தில் இருக்கு. நம்ம வந்து கூடிய சீக்கிரம் அதை காப்பாற்றணும். ஊஃபிஜன் பயலுகடா. சரி, முடிஞ்சா எனக்கும் அவருக்கு ஒரு 1-on-1 கேளுங்க, நான் ஆர்டர் ரெடின்னு சொல்லுங்க. சரியா? ஓகே, அடுத்து Amazon forest is considered to be the lungs of the planet. Justify this statement. பார்த்துருவோமா? அமேசான் ஃபாரஸ்ட் வந்து ஒரு ஹப். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிளான்ட்ஸ், ஃபுல்லா ட்ரீஸ் இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், வென் எவர் ஹியூமன் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகி கார்பன் டை ஆக்சைடு நிறைய வருதோ, அந்த டைம்ல
இந்த அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரீஸ்ல என்ன பண்ணும்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கும். ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் a lung, which means it's cleansing the earth, it's cleansing the world. புரிஞ்சுதா? இன்சிட்டு எக்ஸிட்டுடா கேளுங்க. இன்சிட்டுங்கிறது கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் தேர் நேச்சுரல் ஹாபிடேட். நான் வந்து அவன் இடத்துக்கே போய் அவனை காப்பாத்துறது அவனை பார்த்துக்கிறது இன்சிட்டு. என்னால் அங்கே போய் பார்த்துக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது எக்ஸிட்டு. நேஷனல் பார்க்ஸ் விச் மீன்ஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃபாரஸ்ட், அங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன் அழகாக செட் பண்ணி கொடுக்குறேன். எக்ஸிட்டுங்கிறது ஆஃப் சைடில் நான் போய் வாங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. உண்மையாவே கேட்டுருவேன் சார். நான் வந்து டான்ஸ் சூப்பராக ஆடுவேன்டா, எனக்கு பிரச்சனை இல்லை. தோத்தாலும் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை நமக்கெல்லாம். நம்மளும் அந்த டைப் தான். What do you mean by the term co-extinction? பார்த்துருவோமா? co-extinctionங்கிறது ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. எப்படி தெளிவாக சொன்ன கேளுங்க. ஒருத்தர் இறந்தா இன்னொருத்தர் கண்டிப்பாக இறந்துருவாங்க. நோ மேட்டர் யார் வந்தாலும் இறந்துருவாங்க. பார்த்துருவோமா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஆர்கிட் பீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ட்ரீஸ். இந்த ஃபாரஸ்ட் ட்ரீஸ் உயிரோட இருக்கணும்னா ஆர்கிட் பீஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஆர்கிட் பீஸ் தான் இந்த ஃபாரஸ்ட் ட்ரீஸ்க்கு தேவையான பாலினேஷனை பண்ணும். அப்ப இந்த ஆர்கிட் பீஸ் அழிந்து விட்டது என்றால் பாலினேஷன் நடக்காது, ட்ரீஸ் முடிச்சிடும். இது கேட்பாங்க, முக்கியமான கேள்விடா. ஓகே, வெரி குட். ஸோ ஸ்பீஷிஸ், the loss of a species as a consequence of the extinction. நீங்க co-exist இல்ல, co-extinct. Clear? Got it? அடுத்து என்வைரன்மெண்டல் இஷ்யூஸ் பாப்போமா? சோஷியல் மீடியால போட்டுருவாங்க சார் டான்ஸ். டேய் சோஷியல் மீடியா நானே டான்ஸ் ஆடி போட்டுருக்கேன்டா. அப்புறம் தான் அவ்வளவுதான் கேரி. கரெக்ட். ஓகே, தோத்தாலும் எஸ். அடுத்து வாட் இஸ் ஸ்மாக் அண்ட் ஹவு இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் அஸ். நல்லா பாருங்கடா. ஸ்மாக்ங்கிறது ஒரு சிம்பிள் பேசிக் எக்ஸ்பிளனேஷன். இட் இஸ் a combination of smoke plus fog. ஸ்மோக்கும் ஃபாகும் சேர்ந்தது ஸ்மோக். அப்போ அது ஆபத்து தான் கண்டிப்பா. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ நமக்கு பிரீத்திங் டிஃபிகல்டிஸை கொடுக்கும் பாருங்க. ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஓகே, பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். அதுதான் இந்த ஸ்மோக்கோட கண்டிஷன். எஸ், 4 முக்கியமான ஆர் பார்த்துருவோமா? ஈஸியாக இதெல்லாம் ரீயூஸ், ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். பிளாஸ்டிக் வேஸ்ட் நம்ம பார்த்துக்கு நம்ம பண்ற ஒரு டெக்னிக் தான் அதெல்லாம். சரியா? ரீயூஸ், ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். இது பாருங்கடா, இந்த கேள்வி வந்து மேபி கேட்கலாம். சரியா? ஈகோசான் டாய்லெட்ஸ் நல்லா கவனிங்க. அதாவது பேசிக்கா இருக்கிற டாய்லெட் சிஸ்டம் மாதிரி இல்லை. இந்த சிஸ்டம்ல நிறைய தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா யூரினும் ஹியூமன் வேஸ்டும் ஸ்பிளிட் ஆகி ட்ரை ஆகி அது ஒரு மேனுவலா யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணலாம். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, பாருங்க. Ecological sanitation is a sustainable system for handling human excreta by using dry composting toilets. Clean toilets not only reduce wastewater generation but also generate natural fertilizer from recycled human excreta, which forms an excellent substitute for chemical fertilizer. This method is based on the principle of recovery and recycling of nutrients from excreta to create a valuable supply for agriculture. புரியுதாடா? எப்படியே வேஸ்டா போகுது. ஸோ அந்த வேஸ்ட்டை ப்ராப்பரா ட்ரை பண்ணி ப்ராப்பரா மேனுவரா மாத்தி பிளான்ஸுக்கு அனுப்புனால் அது நமக்கு நல்லது தானே, எல்லாரும் நல்லா இருக்கும். கரெக்டா? ஸோ அது ஒரு கான்செப்ட். புரிஞ்சுதாடா கைஸ்? கிளியர்? யூட்ரிஃபிகேஷன் பார்ப்போமா? பாருங்க. when run off land containing, அதாவது சில தண்ணி வந்து சாயில அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப அந்த தண்ணி என்ன ஆகும், நேரா ஒரு வாட்டர் பாடிக்குள்ள போகும். சின்ன ஒரு பாண்டா இருக்கலாம், லேக்கா இருக்கலாம். அது நல்ல ரிச்சா இருக்கும் அந்த தண்ணி. ஆக்சுவலி நல்ல மலையோர பகுதியில் அழகா அந்த மினரல்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வரும். அப்படியே போய் லேக்ல விழுந்துரும். லேக்ல விழுந்தோடனே என்ன ஆகும், அந்த லேக்ல இருக்கக்கூடிய இந்த ஆல்கேன் ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, அவனுக்கு எல்லாம் சாப்பிட்டு வளர ஆரம்பிச்சிருவாங்க. நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா கெட்டது. ஏன்னா ஆல்கேன் வளர்றது முக்கியம் இல்லை, நமக்கு அதுக்குள்ள இருக்கிற ஃபிஷ் ஸ்பீஷிஸோட தான் முக்கியம். அப்ப அது எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவன் ஃபுல்லா வளர்ந்துருவான். அதான் யூட்ரிஃபிகேஷன். ஓகே, this one is called eutrophication. Yes, so பசங்களா வெற்றிகரமா முடிச்சாச்சுடா. சரியா? So we have successfully completed. குயிக்கா நீங்க என்ன பண்றீங்க, இதே ரிவிஷன் பண்ணி நாளைக்கு காலை கரெக்டா ஷார்ப்பா 10 மணிக்கு வந்துருங்க. அழகா 3 மார்க்ஸ் முடிச்சிடலாம். ஓகே, இதை விட ஜாலியா கிளாஸ் எடுத்தலாம். சரியா? ஸோ மறந்துடாதீங்கடா, XPL இருக்கு 30 days ஆஃப்லைன் கிளாஸ். It is happening on starting from March 27th. மறந்துடாதீங்கடா, ஒரு 10,000 ரூபாய் GST உடனே வந்துருங்க. சரியா?
சார் எனக்கு வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணும், ஆனா ஐ ஹேவ் சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். நோ ப்ராப்ளம், அட்டெண்ட் திஸ் எக்ஸாக்ட் மெகா ஸ்காலர்ஷிப். டே இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்ல 100% வரைக்கும் நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். ஓகே, இது வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா அழகா ஒரு வருஷம் படிக்கலாம். சரியா? ஸோ பிளான் பண்ணுங்கடா, திறமைக்கு ஏற்ற பரிசு இதெல்லாம். ஓகே, ஸோ இது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல 15th சண்டே, ஆன்லைன்ல 22ஆம் தேதி. ஆஃப்லைன் எங்க நடக்குது? கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. எனிவேர் யூ கேன் கோ. இஃப் யூ கமிங் டு கோயம்புத்தூர், we can also meet. I will be here. ஸோ இதை ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிருங்க. சரியா? ஓகே பசங்களா, இந்த மாதிரி உங்க போட்டோ வரணும். ஓகே, நிறைய பேர் இருக்காங்க, ஜுமாலாம் இருக்காங்க பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்க போட்டோ வரணும் சார். ஸோ சூப்பரா படிப்போம், சிறப்பாக படிப்போம். இந்த நம்பர் கால் பண்ணிருங்க, 8129000700 கால் பண்ணி குயிக்காக அட்மிஷன் போட்டுருங்க. சரியா? ஓகே, ஸோ நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்கடா. ஜேஇ இருக்கு, எல்லாமே இருக்குடா, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, வந்தா மட்டும் போதும். ஓகேடா, பாய் பாய். பாய் ஏஞ்சல், பாய் அலிஷா, பாய் பரத், பாய் கேரி, பாய் ஃபரி டெய்ல்ஸ், அவருக்கும் பாய் சொல்லிருக்கு ஃபரி டெய்ல்ஸ், பாய் சதீஷ். எஸ், எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டேன். ஸோ பாப்போமா? பாய் மை டிஸ்டன்ஸ். நாளைக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு வந்துருங்க. See you there. Take care. Bye.